எதிர்கட்சிகளோட போய் யார் மகேந்திரகுமார் பொன்னம்பலம் போய் நேரடியா போய் சந்திச்சிருக்கிறார். அதைத்தான் அவர் கேட்டிருக்கிறார். என்ன பேர் கட்சிகள் ஒன்று சந்திக்கத்தானே செய்யும். மீட்டிங் ஒன்று நடந்தது. அதுக்கு நான் பதில சொல்றேன். இது வந்து அது வந்து சிங்கள எதிர்கட்சிகள், அது சிங்கள எதிர்கட்சிகள். அதாவது அது வந்து அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப சேர்ந்த கூட்டமைப்பு இல்ல, இப்ப மக்கள் பேரவை இல்ல. அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சர்வதேச பரப்புல வந்து காப்பாத்துறதுக்கான காலவாசம் கொடுக்கறதுக்கான ஒரு குள்ளநரி நாடகம் தான் இந்த சுமந்திரன் தலைமையில அந்த மக்கள் முழு பேரும் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ஆதரவான ஆக்கள். அதில் இருக்கிற ஆக்கள் முழு பேரும் சேகுவேரால இருந்து மற்றது வந்து ரவுஃபக்கிலம் இருந்து தமிழ் மக்களுக்கு தேசியத்துக்கு எதிரானவர்கள் தான் அங்க நிற்கிறாங்க. அதுக்கு செல்வ அடைக்கலனா தான் தண்டை உள்பூசல்ல வந்து அவர் போகணும். கட்டி போவாட்டி வந்து அவர் ஜெயிலுக்குள்ள அந்த ஒரு பிரச்சனை ஒன்றைக்கு நான் திருப்பி அதை வழங்கப்படுத்தி உங்களுக்கு விரிவாக்கம் சொல்றோம் அடுத்த நேரலையில. அந்த சுமந்திரனுக்கு இப்ப அவரும் பசவா ஆடணும், ஆடியே ஆகணும். இல்லாட்டி அவரும் இன்சைட் த ஜெயில், உள்ளுக்கு தான் ஜெயில இருப்பார். ஒருவனை அரஸ்மெண்ட் பண்ணி ஒருவனை தொக்கலை பண்ணி தூக்குல தொங்க வச்சதுக்கு காரணம் செல்வ அடைக்கலமான பைல் வந்து சுமந்திரன் கையில போயிட்டு, அந்த சுமந்திரன் கையில போய் வச்சதால் செல்வன் அடைக்கலனா தான் அதுக்கு நாடகம் ஆடியே ஆகணும். இல்லாட்டி அவர் வந்து 10-15 வருஷம் ஜெயிலுக்குள்ள போக வேண்டியிருக்கும். அதிகம் கொஞ்சம் இருங்க, அமைதியா இருங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு வழியா நீங்க ஆறுதலா பதில் சொல்லுங்க. இப்ப என்னண்டா, நம்ம என்னதான் குத்தி முறிஞ்சி சண்டை பிடிச்சாலும் இந்த கட்சிகள் எல்லாம் அப்படியே இருக்கத்தான் போகுது. சரிதானே? நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஜனநாயக முன்னணி, புதிய ஜனநாயக முன்னணி சங்கு கட்சி, இபிஆர்எஃப், அந்த கட்சி கூட்டா இருக்கிறது, சைக்கிள் கட்சி, தமிழரசு கட்சி, இபிடிபி கட்சி, அங்கஜன் ராமநாதன் ஏதோ ஒரு கட்சியை தொடங்கின அந்த கட்சின்னு சொல்லி, இந்தியாவில் கருணாக்கள் ஒரு கட்சி, பிள்ளையான ஒரு கட்சி என்று எல்லா கட்சியும் இந்த நாட்டில் இருக்கத்தான் போகுது. எலெக்ஷன் ஒன்று வந்தால் அவங்க தேர்தல் கேட்கத்தான் போகிறாங்க. இதை விட சுயேட்சை குழுக்களும் தேர்தல் கேட்க போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த மக்களுக்கு நாங்கள் இப்போ நானோ நீங்களோ வெளிநாட்டில் இருந்தோம்னா நாங்கள் ஓட் போடுற ஆக்கள் இல்லை. நம்ம இதில் சும்மா சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கோம். அங்கே ஓட் போடுற ஆக்கள் எங்கே இருக்காங்கன்னா அங்கே தளத்தில் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு யாருக்கு ஓட் போடணுன்ற விடயத்தை தான் நாங்கள் தெளிவுபடுத்தணும். இப்போ கட்சி இவர் நல்லம் அவர் நல்லம் இவர் நல்லம் என்றெல்லாம் கட்சி ஒரு பிரயோசனம் இல்லை. இந்த வாக்குகள் ஏண்டா எல்லா கட்சியும் அங்கே எலெக்ஷன் கேட்கத்தான் போகுது. நாங்கள் பிரிஞ்சு வாக்க போட்டோம்னு சொன்னால் தனிச்சு நின்று சேர்ந்து மற்ற கட்சியில் யாராவது பெரும்பான்மை கட்சியில் கேட்குறாக்கள். இப்போ நாங்கள் இவ்வளவு பேரும், அதான் நான் சொன்ன இந்த உலக கட்சிகளும் தனியாக கேட்டு என்பிபி இன்னொரு 2-3 சேர்ந்து கேட்டால் அவங்க வெல்றது சான்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும், இந்த வாக்கை எப்படி நாங்கள் செலுத்துறது, வாக்கை செலுத்தி தமிழர் பிரதிநிதித்துவத்தை எப்படி காப்பாற்றுறது, யாரை கொண்டு வரணும்ன்ற விடயங்களை தான் இதில் காய்க்கணும். நம்ம என்ன இதில் குத்தி முறிஞ்சாலும் இந்த கட்சி விட்டுட்டு போகிறாங்களோ, அரசியலை விட்டுட்டு போவாங்களோ நினைக்கிறீங்களா? இல்லை, அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க. ஆனால் வாக்களிக்கிற மக்களை இல்லை நாங்கள் தெளிவுபடுத்தணும். இப்போ நாங்கள் இதில் சண்டை பிடிக்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. வாக்களிக்கிற மக்களுக்கு என்ன தெளிவை கொடுக்க போகிறோம்ன்றதை நாங்களை தீர்க்கமான முடிவாக இருக்கணும். அதை பற்றி கதையுங்க. இப்போ நீங்கள் கட்சியை அதுதான் சங்கரண்ணா. இப்போ நாங்கள் அதுக்காக தானே கத்தி கொண்டு இருக்கோம். இப்போ கட்சியை தூக்கி ஒன்று இந்த கட்சிக்கு தான் நாங்கள் வாக்களிக்கணும்னு சொல்லலே. எங்களோட தேசியத்தை முன்னிறுத்தி தயவு செய்து எல்லாரும் ஒன்று இந்த துரோகிகளை வெளியேற்றி சிங்களத்துக்கு சதி செஞ்சு கொண்டு வேலை செஞ்சு கொண்டிருக்கும் ஏஜென்ட்களை வெளியேற்றி போட்டு நீங்கள் தயவு செய்து அந்த எங்களுடைய தேசிய சுயநிர்ணய உரிமைக்கு தயவு செய்து ஒரு வெளிநாட்டில் இருந்த ஒரு சர்வதேச விசாரணை கொண்டு வரதுக்காக அதுக்காவது நீங்கள் சுதந்திரம் பெற்று தர தேவையில்லை. அதுக்காவது ஒன்று இணைந்து கடிதம் என்ற சரி. அப்ப நீங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, கண்ணீரம் கதைக்கிறீங்க. நான் உங்களோட சொல்றேன், உங்களோட இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க, கேளுங்க. நீங்களும் காய்க்க சந்தர்ப்பம் தான் நிப்பாட்டுங்கன்னு சொல்லக்கூடாது. சரி, அது ஓகே. அதாவது வந்து அமைதியா கதைங்க ப்ளீஸ். நீங்க உங்களோட புரிதலின்படி ஏதோ கஜேந்திரகுமாரும் கட்சியும் தான் தேசியத்துக்காக பாடுபடுது என்றும் இனப்படுதலுக்காக கொடி தூக்கின்னு ஒன்றதும் இல்லை. தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில நிறைவேற்றப்பட்டிருக்குது. தம்பி கதைக்கிறத கேட்டுட்டு கதைங்க, இல்லாட்டி நீங்க கதைக்கிறது நீங்க உங்களோட கருத்தை வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே, கேக்குறீங்களா? நீங்க உங்களோட கருத்தை நீங்க தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில ஜெயலலிதாவால இனத்தி கட்சி கூட்டம் போட்டு நிறைவேற்றப்பட்டிருக்குது தமிழருக்கு நடந்தது இனப்படுகொலை என்றது. வடமாகாண சபையில நிறைவேற்றப்பட்டிருக்குது தமிழருக்கு நடந்தது இனப்படுகொலை என்று. கனடாவில மாகாண மட்டத்துல ஒன்றாரியோ மாகாணத்துல நிறைவேற்றப்பட்டிருக்குது
தமிழருக்கு நடந்தது இனப்படுகொலை என்றது. அப்ப இதெல்லாம் வந்து தனிய கஜேந்திரகுமாரும் கட்சியும் வந்து செய்யல உண்டையும் அவன் மட்டும்தான் இதை கொண்டு திரியணும்ன்ற ஒரு ஒரு செய்தியா நீங்க வந்து சொல்லாதீங்க. நிறைய இடங்கள்ல நடந்துதான் இருக்குது. சரியோ? மற்றது கஜேந்திரகுமார் ஒரு ஆளுமையான ஆளுன்னு சொல்லி சொன்னா கூட்டமைப்பை உடைக்காம கூட்டமைப்புக்குள்ள இருந்து கொண்டு சுமந்திரனுக்கு எதிராக தன்னுடைய ஆளுமையை காட்டியிருக்கணும். அதுதான் அவற்றை ஆளுமையின் வெற்றியா இருந்திருக்கும். வெளியில வந்து தன்னையும் நிரூபிக்க முடியாம தன் கட்சியும் வளர்க்க முடியாம தேசியம் கொண்டு கலைக்கிறதால என்னத்தையுமே இவர் இந்த 15 வருஷத்துல காட்ட இல்லை. காட்டியிருக்கிறாரோ? 0. தன் இருப்பை மட்டும் தக்க வச்சிருக்கிறார். இவரே எப்படி நீங்க ஆளுமையான ஆளுன்னு நீங்க காட்ட வலிக்கிடுவீங்க? கேட்கலாமா? நான் கதைக்கிறேன். ஓகே, நான் உங்களை எஸ்பிஎன் கேட்குறேன். எஸ்பிஎன் அதை ஒன்று எனக்கு ஒரு 2 நிமிஷம் கதைக்கணும். கண்டிப்பாக தடுக்காதீங்க, தயவு செய்து கதைக்கணும். அதாவது கனடாவில் வந்து இனப்படுகொலை நினைவு தூவனத்துக்கு வந்து தமிழரசு கட்சி காரணம், தமிழ் தேசிய கூட்டமைப்பு காரணம் இல்லை. கொஞ்சம் என்ன நான் கதைச்சு முடிய நீங்க சொன்ன கருத்துக்கு தான் சொன்னா கஜேந்திரகுமார் தான் இது எல்லாத்தையும் செய்யறாரு ஒரு கருத்தியல் முன்வைக்காதீங்க. இதுக்கு பின்னாடி கனவு செயல்பாடு வர வேண்டாம். கொஞ்சம் அவர் கதைச்சு முடிச்சாப்பல கதைங்க. இந்த 30 செகண்ட் எடுத்துருக்கி 30 செகண்ட் நான் திருப்பி கூட எடுக்கிறேன். சரியா? அதாவது வந்து கனடாவில் வந்து நினைவு தூவ வைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியும் காரணம் இல்லை, கூட்டமைப்பும் காரணம் இல்லை. அதே மாதிரி சென்னையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இனப்படுகொலை நடந்தது, அவங்களுக்கு தமிழில் தான் தனி தீர்வு ஜெயலலிதா வந்து கொண்டு வந்தது 2011ஆம் ஆண்டு கொண்டு வந்ததுக்கு வந்து கூட்டமைப்பும் காரணம் இல்லை, சைக்கிள் கட்சியும் காரணம் இல்லை. அதே மாதிரி சுமந்திரன் வந்து இது கனடாவுக்கு போகக்குள்ள மக்கள் வந்து அடிச்சு விரசி துரத்தினது வந்து சைக்கிள் கட்சி காரணம் இல்லை. லண்டனில் சுமந்திரன் வந்து போனதுக்கு வந்து கூட்டமைப்பு தமிழரசு கட்சியின் சுதந்திரம் வந்து போன அடிச்சு விரசனத்துக்கு வந்து சைக்கிள் கட்சி காரணம் இல்லை. மற்றது வந்து ஆஸ்திரேலியாவில் போய் சுதந்திரன் 2016ஆம் ஆண்டு அடிவண்டித்து மக்கள் அடிச்சு துரத்தினதுக்கு சைக்கிள் கட்சி காரணம் இல்லை. இதெல்லாம் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் என்ற செயல்பாடு. கனடாவில் வந்து இனப்படுகொலைக்கான தூவி நிர்ணயிக்கப்பட்ட போது அதுக்கு முழு ஆதரவு வந்து புலம்பெயர்ந்த மக்களும் அந்த கனடா வாழ்கின்ற மக்களும் அங்கே செயல்படுற அரசியல் எங்களோட இளம் தலைமுறைகள் தான் காரணம். அதே மாதிரி வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பல்கலைக்கழகத்தில் வந்து உடைக்கப்பட்ட நினைவு தூவி மீண்டும் கட்டியழைக்கப்பட்டது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு காரணம் இல்லை, சைக்கிள் கட்சியும் காரணம் இல்லை. அது வந்து எங்களோட மக்களோட புரட்சியும் போராட்டமும் தான் காரணம். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது வந்து என்ன கட்சிக்கு நாங்கள் சேரு பூசுறத்தை திருப்பி ஒரு ஆள் வந்து கட்சியை ஆதரிக்கிறோம் சேரு பூசுறதும் இல்லை. இது வந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழர்களுக்கான அழிப்பு. அதில் வந்து சில நபர்கள் வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோட தமிழ் பிரதிநிதிகள் ஒன்று சொல்லி கொண்டு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுகளை தான் நாங்கள் தடுத்து நிறுத்தணும், அதுகளை நாங்கள் வெளிப்படையாக கொண்டு வரணும். இதைத்தான் நாங்கள் பார்க்கணும். மற்றது வந்து சர்வதேசத்தில் வந்து ஐநா மன்றத்தில் வந்து எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை இன்னும் இனப்படுகொலைக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் சர்வதேச விசாரணை தேவையென்று தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய கூட்டமைப்போ சொல்லலை. அது கஜேந்திரகுமார் கட்சியாக்கள் சுவாசு கூட வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆதாரம் எல்லாம் இருக்கு. இதே இது சுமந்திரம் போய் ஐநாவில் வந்து சொல்லலை, எங்களுக்கு வந்து சர்வதேச விசாரணை வேணும், இன்னும் இனப்படுகொலைக்கு உள்ளாயிருக்கிறோம், நீங்க எங்களுக்கு உலக பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை, சர்வதேச பொறிமுறை ஒன்று தேவைன்னு சொல்லல சுமந்திரன். இதே இதை சைக்கிள் கட்சி செஞ்சிருக்கு, கஜேந்திரகுமார் ஆக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதுதான் இதுக்கு காரணம். மற்றது பெடுக்குனாரி மலையிலிருந்து மற்றது வந்து மயிலத்தமட மாவட்ட பிரதேசத்திலிருந்து சுதந்திரம் போய் நிற்கல. இப்போ சிங்கள குடியேற்றங்கள் நடக்க தடுத்து நிறுத்துங்கண்டு சைக்கிள் கட்சி ஆக்கள் தான் அடிவண்டியும் உதைக்கும் கீழே கொண்டு உள்ளதும் அந்த இதுகள் எல்லாம் புத்தவிகாரர்களை எதிர்த்து கொண்டு இன்று வரைக்கும் சைக்கிள் கட்சி தான் இருக்கு. ஆகையினால தான் சைக்கிள் கட்சி ஆதரிக்க வேண்டியிருக்கு. எனக்கு ஓகே ட்ரைக், எனக்கு போதும், எனக்கு கூட கதைக்கல, அது நெஞ்சினவும். இனி தொடர்ந்து நீங்கள் கதைங்க. நன்றி. நான் சுட்டி காட்டி தான் இன்னும் என்ன வேணுமா என்கேனா இல்லை இதுக்கு மேலே வேணுமா? நன்றி. இல்ல நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், நான் இல்லைன்னு சொல்ல இல்ல. ஆனா இது எவ்வளவு தூரத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. இந்த 15 ஆண்டு காலம் இவர் வெளியில வந்து இதெல்லாம் செய்திருக்கணும் தான், நானும் இல்லையான்னு சொல்ல இல்லையா. சொல்ற கதைக்கிற கேட்டு கதைங்க, அவசரப்பட்டீங்கன்னா நெஞ்சு அப்படி என்று சொல்லிச்சுன்னா உங்களோட கருத்தியல் வந்து மக்கள் மத்தியில் ஈடுபடையில்லைன்றதானே அர்த்தம். மக்களால் நிராகரிக்கப்படுறீங்கன்றதானே அர்த்தம். எங்கே இப்படி வரும்? அதாவது வந்து மக்கள் ஒரு காரணமா தான் தமிழரசு கட்சிக்கு ஓட் பண்ணியிருக்கணும். அது சுமந்திரனுக்காகவோ அல்லது அங்க நிக்கக்கூடிய மற்ற அரசியல்வாதிகளுக்காகவோ அந்த கட்சிக்கு
வாக்களிக்கல. அது வந்து ஒரு காரணமா வாக்களிச்சிருக்கணும். அது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கும் கூடுதலா கிழக்கு மாகாண பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இப்ப சுதா சங்கர் குறிப்பிடுற மாதிரி அந்த கட்சியை விட்டு வெளியேறுற மாதிரி அந்த மக்கள் நிலப்பாடு இல்லை. ஆனாலும் அங்க நிக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எதிர்க்கணும் என்ற கைவிட்ட அரசியல்வாதிகளை அதை எதிர்க்கணும். அதுக்கு வந்து வேறு சாட்சியா சொல்லியிருக்கணும். இப்ப இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால் எந்த ஒரு அரசியல்வாதியும் தமிழ் தேசியம் சார்ந்து அது எத்தனை வருஷம் போனாலும் பரவாயில்ல, தமிழ் தேசியம் சார்ந்து எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளோ இதுவரைக்கும் எதுவும் சாதிக்க போறதும் இல்லை. ஆனால் அதிகாயம் குறிப்பிட்ட ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், இப்ப அவர் வந்து ஒரு கட்சிக்கு சார்பான ஆள் இல்லை. ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தமிழ் தேசியத்தை விட்டு பிரிஞ்சு போனது கஜேந்திரகுமார் அது சரி என்று நான் சொல்ல இல்லை. ஆனால் தமிழரசு கட்சி என்ன செய்யுது? ஒற்றை ஆட்சிக்கு கோட்பாடு எழுதி கொடுக்குது, பொறிமுறை எழுதி கொடுக்குது. புத்த மதம் தான் இந்த நாட்டின் பிரதான மதமா ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த ஒற்றையாட்சியில. அப்படி எல்லாம் செய்யல அதோட எப்படி கூட்டு சேர முடியும்? அது வந்து கஜேந்திரகுமார் வைக்கிற குற்றச்சாட்டு. அதுக்கான கதைக்கிறோம். கஜேந்திரகுமார் சொன்ன குற்றச்சாட்டு இல்ல, நடந்து முடிஞ்சதை கதைக்கிறோம். எங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப என்ன நாங்கள் கதைக்கிறோம் என்று சொன்னால், கஜேந்திரகுமார் அதுக்குள்ளே இருந்து இவரை விலத்தலாமோ இல்லாட்டி போராடலாமோன்னு சொன்னால் அது கனவு. ஏனென்றால் ஒவ்வொன்றுக்கும் வழக்கு. இந்த பிள்ளைகள் போய் பள்ளிக்கூடத்துல சார் நொல்லி போட்டார், சார் அடிச்சு போட்டாருன்னு சொல்ற மாதிரி அவர் வழக்கு கொண்டு போவார். அப்ப அங்க இருந்து கொண்டு எதையும் சாதிக்கலாம பிரிஞ்சு போயிடும். அதுதான் ஆதவன். இங்க ஒரு பெரிய ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரெண்டுக்கும் விடப்பட்ட நிலையில ஒரு கேள்வி ஒன்று வருவதில்லோ. அப்படி என்று சொல்லிச்சுன்னா ஏன் மக்கள் கஜேந்திரகுமார பெருவாரியை ஆதரிக்க என்ற ஒரு கேள்வி வருவது. ஆதரிக்க இல்லை என்று சொன்னால் இனி வரும் எடுபட இல்லை என்றதுதான் எனக்கும் உங்களுக்குமான எல்லாருக்குமான கேள்வி. ஆனால் இனி வரும் காலங்கள் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். இதுக்காக நீங்கள் எல்லாரும் போய் கஜேந்திரகுமாருக்கு வாக்களிங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த அரசியல்ல வந்து இலங்கை அரசியலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தமிழ் கட்சிகளையும் நம்பிக்கை இல்லாதவரால் நான். ஆனால் இவர் சொல்ல வந்த விஷயம் அந்த ஒரு கொள்கை என்னவோ அதை பற்றி கதைச்சு கொண்டிருக்கணும். நாளைக்கே இவ மாறலாம், நாளைக்கே சுமந்திரனும் கஜேந்திரனும் கை கோர்க்கலாம், எங்களுக்கு எப்போது தலைக்கு தொப்பி இவங்க போடலாம். அதுல நாங்கள் கவனமா இருக்கிறோம். அது எங்களுக்கு தெரியும். அது நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் அங்கங்க வந்து கொண்டு போகுது. ஏன்னா அவங்க தங்களுடைய பதவிகள், தங்களுடைய சொத்துக்கள், தங்களுடைய நிலப்பாடுகளை பாதுகாக்கிறதுக்காண்டி எப்பவும் மாறி மாறி என்னவும் செய்வாங்க. இதனுடைய கருத்து. ஏன்னா நாங்க கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறோம். சேர்றதும் பிரிகிறதும். அப்ப அடுத்த கட்டம் என்ன நடக்கும்? நாங்கள் இப்ப கஜேந்திரன் சொல்லி நாங்க கைகாட்ட முடியாத நிலைமை. அவன் இனிவரும் காலங்கள், இனிவரும் செயல்பாடுகள் தான் எங்களுக்கு என்ன நடக்கும்னு நாங்க பார்க்கணும். எங்கட முடிவு என்னன்னு சொன்னா இல்ல இதுல வந்து எங்கட முடிவு இதுதான். எவன் வந்தாலும் இந்த கேள்வி மக்கள் வந்து கேள்வி கேட்காமல் கைகாட்டின இடத்துக்கெல்லாம் போனபடியே தான் இவ்வளவு பிரச்சனையும். மக்களுக்கு ஒரு தெளிவு வரணும், அவைகளும் கேள்வி கேட்கணும், எல்லாரும் கதைக்கணும். அதுக்கு நாங்கள் எங்கட கடமையை நாங்க செய்து கொண்டு கேட்கல. எங்கேயாவது சில வேளை தட்டுப்படும் என்ற நம்பிக்கை தான். பார்க்கலாம். மற்றது இதுல எங்க இன்னும் கொண்டு நாங்கள் கவனிக்கணும் என்னன்னு சொன்னா, நாங்கள் அந்த காலத்துல அந்த வெள்ள வேட்டியல் எல்லாம் கள்ளர்ன்னு சொல்லி பரப்புரைகளை பயங்கரமா மேற்கொண்டனாங்க. இப்ப அந்த காரணங்களும் சில வேலையா இருக்கலாம் விளங்குது. இப்ப அந்த அதுதான் நாங்க எங்க புலவர்றோம்னு சொல்லி சொன்னா, நாங்கள் வந்து எல்லா கட்டமைப்புகளையும் உடைச்சு கொண்டே இருக்கிறோம். கட்டமைப்புகளை உடைக்கிறது இதை வடிவா புரிஞ்சு கொள்ளணும். கட்டமைப்புகளை உடைக்கிறதால நாங்கள் திரும்ப பலகீனப்படுவோம், ஒரு காலம் பலப்பட மாட்டோம். அதை வடிவா விளங்கி கொள்ளணும். கட்டமைப்பில் இருக்கிற நபர்களை தான் நீங்க ஒரு நபர் பிள்ளைன்னா அந்த நபரை தான் நீங்க கோணர் பண்ணி அவரை தான் நீங்க வெளியில ஏற்றணும். ஒரு கட்டமைப்பை சிதைக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை கொண்டு போய்விடும். ஒரு 30 செகண்ட் நான் கதைக்கலாம். அவர் திருப்பி அதாவது வந்து 2016 இருந்து 2018 வரைக்கும் 2 தடவை வந்து கால அவகாசம் வி அக்ரி டு கிவிங் டு டைம் ஃபார் த ஸ்ரீலங்கா ஃபார் எங்கள்ட்ட உள்ளக பொறிமுறை ஏற்கிறோம், உள்ளக விசாரணை ஏற்கிறோம் என்று இந்த சம்பந்தனும் சுமந்திரனும் தான் டைம் கொடுத்தாங்க. அதே இது சைக்கிள் கட்சி கொடுக்கல. நான் திருப்பியும் சொல்றேன், நாங்கள் சிதைக்கல, வீடை சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற நட்டுவ காலி கரிநாகங்களான பாம்புகள் மற்றது வந்து கோடாளியாதுகள் எல்லாம் வெளியேற்றி போட்டு வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு செய்யலாம் போனதான் கேள்வி. மக்களுடைய கடமை. அவர் சொன்னவரு
அதுக்கு நீங்க கஜேந்திரகுமார் அண்ணன் வந்து ஒழுங்கா பதில் சொல்லிட்டாரு. ஓகே, எனக்கு நான் திருப்பியும் சொல்றேன், என்ன எப்படி வெளியேற்றப்பட்டாங்க, எப்படி அவங்கள கோனர் பண்ணி அவங்களோட அதிகாரங்கள் ஒன்றும் பேச்சு இல்லாம ஒரு மூலக்கட்டுமா. ஏன்டா அதிகாரம் வந்து சம்பந்தனையும் மற்றது வந்து சுமந்திரனையும் போயிட்டு இவங்களால ஒன்றும் செய்யல. அவங்க ஆனா வந்து அதை வெளியில வந்து அது கட்சிக்குள்ளே இருந்து செஞ்சிருந்தா இவங்க கட்சியின் சில கொள்கைகளை மீறுறாங்கன்னு ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கல. காரணம் வந்து அது வந்து ஒரு பதியப்படாத கட்சி கூட்டமைப்பு, மற்றது வந்து இவங்களோட கட்சி வர அவங்களோட கட்சி வர. ஆனா வந்து ஒன்றும் செய்யலாம இந்த துரோகத்துக்குள்ள போயிட்டு. சரி, இப்ப உங்களுக்கு இப்ப நடைமுறையில் இருக்கிற உதாரணம் சொல்றேன். இன்னொன்று சொல்லி கொண்டு போறேன். மற்றது வந்து 2017 ஆண்டு திருப்பி பார்லமெண்டத்துல ஆதரவு தேவைன்ற போது 18 பேர் மொத்தம் 17 பேரும் கையோ வைத்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு ரணில் விக்ரம அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தது. அதாவது எதிர்கட்சியில இருந்து ஆதரவு கொடுத்தா திருப்பி என்னத்துக்கான எங்களுக்கு இந்த வீடு உடைச்சு போட்டு நாங்க புதுசா வீடு கட்டுவோம். நடைமுறையில் இருக்கிற உதாரணம் சொல்றேன். இன்றைக்கு அதாவது வந்து கூட்டமைப்பின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரனை கட்சியிலேருந்து வெளியேற்றுறதுக்கு இப்ப 4 வருஷமா எவ்வளவு முயற்சி நடந்துட்டு இருக்குது. கட்சியை விட்டு வெளியேறிட்டாரோ, கட்சிக்குள்ளேயே இருக்கிறார். அதை தெரிவு அவற்றை விமர்சனங்களை விடுங்க ஒரு பக்கம் பையுங்க. ஆனா கட்சிக்குள்ள இருந்து கொண்டுதான் அவருடைய முழு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு நிலப்பாட்டையே அன்றைக்கு கஜேந்திரகுமாரால் எடுக்கலாம் போனது. இரண்டாவது ஆளுமை இல்லாதார் இல்ல, அவர் தன்னுடைய ஆளுமை தான் முழுமையா நம்பியிருந்தார். கலைக்க விடுங்க விளங்கி கொண்டு கதைங்கோ. தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களோட விளக்கம் இல்ல உங்களோட விளக்கம் வேற யாருக்கும், இந்த விளக்கம் வேற யாருக்கும். நீங்க உங்களோட கருத்து திணிக்க விளக்கிடக்கூடாது. அண்ணா நீங்களும் அதே மாதிரி திணிக்க வெளிக்கூடாங்கன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்யப்பட்டிருந்தா கஜேந்திரகுமார் வெளியேறி இருக்காது. உள்ளுக்கு இருந்த அலுவலர் பார்த்திருக்கும். சரியா? அது வந்து ஒரு உள்ள இருந்து தொடர வேண்டாம். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கதைச்சு பிரயோசனம் தொடர வேண்டாம். அதாவது வந்து அந்த கட்சிக்குள்ள இருந்து எதுவுமே செய்ய முடியாது என்றது எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதை விட ஒரு நாட்டுல ரெண்டு அரசியல் கட்சிகள் ஒரு நாட்டை ஆள்ற மாதிரி இன்றைக்கு தமிழரசு கட்சியும் என்பிபி கட்சியும் சேர்ந்துதான் அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறதுன்றது ஒரு தெளிவான செயல்பாடு. சோ அதுல வந்து நாங்கள் கூட இருந்து எதுவுமே செய்ய இயலாது என்றது என்னுடைய கருத்து. அதுல 7 கட்சி இந்த கூட்டம் பற்றி அவங்களோட லட்சியம் என்ன, அவங்க எதை செய்ய போறாங்க, அவங்களோட கொள்கை என்ன, அவளை எங்க போறாங்கன்றதை பற்றி கொஞ்சம் கதைச்சிங்கன்னா அது ஒரு சால சிறந்ததா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தனிப்பட்ட கட்சியை கதைக்காம இந்த 6 பேர்கள்ன்றாங்க. நானும் அதை பார்த்தேன்னா அது நம்ம அது கதைச்சிருக்கிறோம் என்றுதான் அது சொல்லப்படுது. அது வேறு ஓமன்றதா அவர் அதுக்கு பிறகு ஒரு கூட்டத்தில் சேர்ந்தாதான் அதை நாங்கள் சேர்க்கணும். அது இல்லை, அதை அப்ப விடுவோம். சுதாரண அதாவது வந்து அந்த அது ஆனா இன்னும் ஒரு புள்ளியும் வச்சிருக்கிறது. இது வந்து இந்த சந்திப்பின் முக்கிய காரணம் வந்து அடுத்த எலெக்ஷன் நோக்கியது மட்டும்தான் சொல்லி இருக்கணும். அதுல பார்த்தீங்களோ என்னென்ன இப்ப என்னண்டா அதுதான் அதை பத்தி கொஞ்சம் கதைப்போம். இப்ப சரி, உங்களோட அதுல யாருக்கு நன்மை கொஞ்சம் பொருளாதார அதுல யாருக்கு நன்மை முதலாவது வந்து அதிகாயம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அதிகாயம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. யாருக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. நீங்க கதைங்க. என்னண்டா சுதாண்ண, நான் ஒரு விஷயத்த நாங்க விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டே ஆகணும். அதுல நீங்க முரண்படுற நீங்க அடிக்கடி முஸ்லீம் தரப்பின் இருப்பு வந்து ஏற்றுக்கொண்டே ஆகணும். தமிழர் தரப்பு வடக்கிலேயோ சரி கிழக்கிலேயோ சரி, அதுல வந்து நீங்க எவ்வளவு அதிகாரங்களை பகிர்றன்றதை நாங்க கதைச்சு கொள்ளலாம் முடிய. ஆனா இருப்புன்றதை வந்து நாங்க ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அது இது என்ன என்கே புது வசனம் இருக்கு. முஸ்லீம் நாட்டை விட்டு வெளியேற மாதிரி சொன்ன மாதிரி அப்படி இல்ல. அப்போ ஐயோ கதைங்க சில நீங்க கதைச்சதுல எனக்கு தவறான புரிதல் இருந்து விளங்காம போத முஸ்லிம்கள் வந்து கிழக்கு மாகாணத்தை வந்து ஆக்கிரமிக்கணும், அவை என்ற இருப்புகள் வந்து தமிழருக்கு பாதிப்பாம இதுன்ற ஒரு ரீதியாக காட்சி கொண்டு வந்தீங்க. ரைட், அந்த அடிப்படையெல்லாம் சொல்றேன். சரியோ, கிழக்கு மாகாணத்தில் நீங்க இப்ப உங்களோட புரிதலுக்கு நீங்க வழியா சொல்லிட்டீங்க. அவங்க இதுக்கு விடுப்பே அந்த ஒரு கருத்து நான் சொல்ல வரல. அது வழியா நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த ஒரு கருத்து இல்லை.
இந்த கருத்தியல் எப்படி என்று சொன்னால், நாங்கள் எங்கண்ட வாழ்வியல் எங்கண்ட பெரும்பான்மை நாங்கள் இருக்கும் போது நாங்கள் யுத்தத்தால பாதிக்கப்பட்ட ஒரு இனம். அந்த நேரங்களில் எங்களோட சேர்ந்து இருந்த உங்களோட பாசப்படி இந்த தமிழரசு கட்சி உங்களை நான் அப்படி அந்த கட்சியோட சேர்க்கல, உங்கள்கிட்ட பாசப்படி இந்த மிதவாத நபர்களோட சேர்ந்து நானும் சொல்றேன்டா, எங்கண்ட மொழி பேசுகிற இஸ்லாமிய மக்கள் அந்த காலகட்டங்களோடு தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள். அது அந்த பக்கமும் இருந்து தங்களை வளப்படுத்தி கொண்டார்கள். அந்த நேரங்களில் நாங்கள் எவ்வளவோ அழிவுகளை சந்தித்தோம். நீங்கள் அந்த நேரங்களில் அந்த நபர்களோட சேர்ந்து, அந்த நபர்களோட புலனாய்வு அமைப்புகளோட சேர்ந்து, புலோலி அண்ணன் சொல்லிட்டு போன மாதிரி பல ஜிகாத் குரூப்புகளை, மற்றது சின்ன 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 பொக்கெட்டாக மட்டக்களப்பு நகருக்குள்ள யாருக்கும் தெரியுமேறியல சித்தார்த் என்று சொல்லி ஒரு ஒரு முஸ்லீம் போலீஸ் அதிகாரி ஒருவர் இருந்தான். அவனை கண்டாலே அந்த மட்டக்களப்பு மக்கள் நடுங்கும். அதே போல டொனி என்று முனாஃப், இப்படிப்பட்ட குறிப்பிட்ட நபர்கள் இராணுவத்துக்குள்ளேயும் போலீஸுக்குள்ளேயும் இருந்து, இது பேர் வெளியிடப்படாத முஸ்லிம் நபர்கள் இருந்து இந்த தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள், அந்த நேரங்களில் செல்வாக்கு செலுத்தப்பட்ட தமிழ் அரசியல் கட்சிகள், வியாபாரிகள், கல்வியாளர்கள், இவர்களையெல்லாம் 90க்கு பிறகு 89 இல்லை 90க்கு பிறகு பல இன்னல்களுக்குள்ள கொண்டு வந்து நீங்கள் உங்களை வளப்படுத்திட்டீங்க. வியாபாரம், அந்த நேரங்களில் பாச நடவடிக்கைகளுக்குள்ள போய் உள்ளுக்கு போய் சிங்கள பகுதிகளுக்குள்ள சேர்ந்து சாமான்களை கொண்டு வந்தோம். உங்களை நீங்கள் வளப்படுத்தி நல்லா இருக்கிறீங்க. நாங்கள் நொந்து நூலாகி எவ்வளவோ தியாகங்களை செய்து எவ்வளவோ இழப்புகளை செய்த மக்கள் ஒரு கட்டத்துக்குள்ள வந்து இருக்கும் போது நீங்க என்ன செய்யறீங்க? இப்ப வந்து நீங்க கடந்த நேரம் சரி நாங்களும் அனுமதிச்சோம். சம்பந்தர் என்ன செய்தாரு, கடந்த ஒரு தரம் 2012 நினைக்கிறேன். அப்ப எங்கள்கிட்ட இருந்தது 13, அவங்கள்ட்ட இருந்த 7, மற்றது இவங்கள்ட்ட இருந்து 6 ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புல, அதுல பிள்ளையான ஒரு ஆள். அந்த நேரங்கள்ல 6 ஆட்சி அமைக்கிற ஒரு நிலவை பிள்ளையார் சுமந்திரநாக்கு முடிவெடுத்தாங்க. 2.5 வருஷம் உங்களுக்கு, 2.5 வருஷம் எங்களுக்கு. வடிவாக சொல்றேன் கேளுங்க. அப்போ 2.5 வருஷம் உங்களுக்கு, 2.5 வருஷம் எங்களுக்கு நசீராசமாட்ட முதலமைச்சராக எடுத்தாங்க. எடுத்து ஆட்சி செய்து கொண்டுக்குள்ள 2.5 வருஷம் முடிய அதை தாண்டுக இல்லை நீங்கள் திராட்டி. அந்த நேரம் பிள்ளையான் சார்ந்த ஐக்கிய மக்கள் சுதந்திரம் கூட்டமைப்பு சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் தரோம். ஏன்னா அவங்களுக்கு முஸ்லீம் விரோதம் இருந்தது. யாருக்கு? மஹிந்தக்கு. நாங்கள் 6 பேர் உங்களுக்கு ஆதரவு தரோம், வெளியிலேருந்து ஆதரவு தரோம், நீங்கள் ஆட்சி அமைங்க. இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், இதில் ஆதாரங்கள் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஆட்சி இல்லை நீங்கள் தேவையில்லை, நாங்கள் இவங்களோட ஆட்சி அமைக்கணும், எங்களுக்குள்ள புட்டும் தேங்காய் பூவும் நல்லிணக்கம் என்ற அடிப்படையில் 2.5 வருஷம் எக்ரிமெண்ட் எழுதியாச்சு. 2.5 வருஷம் முடிய நசீராக நான் பதவி விட மாட்டேன், நான் பண்ண மாட்டா, நீதி பெறாட்டி நீங்கள் நோக்க தர மாட்டேன், நான் இப்போ ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்சியோட சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம். அடிக்காம பாரு கோல் அங்கே. இதுகளெல்லாம் தெரியாம தம்பி எல்லாரும் இதுகளெல்லாம் அடிச்சாங்க கோல். இதோட இவங்க வாயை பொத்திட்டு இருந்தாங்க. அவன் அடுத்த கொடுக்கல, 5 வருஷம் அவங்களே இருந்தாங்க. இந்த இடைவெளியை பயன்படுத்தி தான் அடுத்த ஜனாதிபதி கோட்டாபாய எலெக்ஷன் கேட்டு, பார்லமெண்ட் எலெக்ஷன் கேட்கக்குள்ள இந்த மக்கள் அந்த விரோதம் கோவத்துல தான். ஏன்னா அந்த 5 வருஷத்துக்குள்ளே நடந்தது கிழக்குல எவ்வளவு தொழில் முனைவர்கள், அந்த உயர் அதிகாரிகள் எல்லாரும் அவங்களே நிரப்புனாங்க, அவங்களே எல்லாம் செய்தாங்க. அந்த பாதிப்பில் தான் பிள்ளையான் ஜெயிலில் இருந்த பிள்ளையான பெரிய தியாகியாக்கி புனிதராக்கி 69,400 ஓட்டு அடிப்படையில் இந்த மக்கள் கிழக்கு மட்டக்களப்பு மக்கள் வெளில வச்சு காரணமாக அதுக்கு இதுதான் தம்பி ஆழமான புரிதல். இப்போ இதுக்காக நாங்க சண்டை ஓடிக்க முடியாது. நீங்க இப்ப தனித்துவத்தை மட்டும் அங்கு போயிடுங்க. நீங்க இந்த புட்டும் சாம்பா அவங்க இருக்கட்டும், அவங்களால எத்தனை எடுக்கலுமோ எடுத்துட்டு இருக்கட்டும், நாங்க எடுப்போம். நாங்க எங்கண்ட இதை பலப்படுத்துங்க. எங்களுக்கு இப்ப மட்டக்களப்புல கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு முதலமைச்சர் தமிழர் வரலாம், வரக்கூடிய டேலண்ட் இருக்குது, நாங்க அதை செய்வோம். அது சரியான பதில் தானே, அது சரியான நடவடிக்கை தானே. அந்த நபரை நீங்க எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுமா ஏற்றுக்கொள்ளலையான்றது அடுத்த கட்டம். ஆனா கிழக்கு மக்கள் செய்தது சரியான செயல் தானே. அது இல்ல அதாவது வந்து இல்ல நீங்க சொல்றது வந்து இப்ப முஸ்லிம் காங்கிரஸ் வந்து 2 வருஷத்துல ஆட்சி அமைக்க விடாம சிங்கள கட்சியோட சேர்ந்து திருப்பி 5 வருஷம் ஆட்சியை செய்யுது, தமிழரை பின்னுக்கு தள்ளுது, ரைட்? அப்ப அதுகின்ற ரியாக்ஷன் தான் அடுத்த எலெக்ஷனை புள்ளியான வந்து முதலமைச்சர் ஆக்குது கிழக்கு மாகாணம், ரைட்? அதானே நடந்தது, வரலாறு நடந்தது. ஓகே. ஆனா அந்த நபர் அந்த மக்கள் செய்தது சரியான செயல். ஏனென்றா
அதிகாரத்துக்கு நாங்க வரணும்ன்றது சரியான செயல்பாடு. ஆனா அந்த நபர் மீது உள்ள விமர்சனங்கள், அவர் ஒட்டுமொத்த தமிழர்களால் கிழக்கிலுமே வடக்கிலுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாரான்றது கேள்விக்குறியான விஷயம். அதுக்குள்ள போக வேண்டாம். சரியோ, அதுக்குள்ள போக வேண்டாம். புள்ளியார் வந்து பேருந்து யாரை கொண்டு வந்தது? ஹிஸ்புல்லாவே இல்ல கொண்டு வந்தது. ஊடாக ஓகே எஸ்பி எந்த கூட்டு செய்திருக்கிற அரடசின் கட்சி ஊடாக அதாபுல்லாவ கிழக்குக்கும் வடக்குக்கும் நாங்கள் ஒரு புரிந்துணர்வுல வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒன்றை மட்டும் எல்லாரும் எழுதி வச்சு கொள்ளுங்க, கேட்டு பாருங்க, தேடி பாருங்க. இதுவரைக்கும் இருந்ததோ, இதுக்கு முதல் இருந்ததோ, அஷ்டப் காலமோ இப்ப இருக்கிறதுலையும் மிகவும் கேவலமான அருவருக்கத்தக்கதுமான ஒரு இனத்துவேசி அரசியல்வாதி என்றா இந்த அவதாவுல்லா. இது இந்த முஸ்லிம் மக்களுக்குள்ளே நான் ஓப்பனா சொல்லுவேன், மிகவும் இனத்துவேஷமான ஒரு நபர் தான் இந்த அதாவுல்லா. மற்றவர்கள்லாம் ஒரு அளவு. இப்ப மௌலானாவை எடுத்தாலும், ஹக்கீம் எடுத்தாலும், அதுக்குள்ள நஷீர் அகமட்டும் ஒரு மோசமான ஒரு ஆள் தான். பஷீர் ஷேகுதாதெல்லாம் இருக்கிறாங்க. ஹிஸ்புல்லாலாம் ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போற நபர்கள். ஆனால் மிக மோசமான, மிகவும் இனத்துவேஷமும் அம்பாறை மாவட்டத்தின் தமிழ் மக்களுடைய இருப்பை இல்லாமாக்கி அந்த காலகட்டங்களுக்குள்ள 90-92 காலகட்டங்களில் துணை இராணுவ குழுக்களை இனிய பாரதி தொடக்கம், அதுக்கு அந்த இனிய பாரதி ஆதரிச்சு கொண்டு, முனாஃபாக்கள் ஆதரிச்சு கொண்டு, கேப்டன் கரீஷ் என்று சொல்லி ஒரு இராணுவம், மற்றது கரியப்பான்னு சொல்லி ஒரு போலீஸ், அது இவங்களை எல்லாம் வச்சு கொண்டு அம்பாறை மாவட்டத்தின் இருப்பே இல்லாமக்கிற இந்த அதாவுல்லா. இப்ப இதை நீங்க செய்ய வழிகிடக்குள்ள இந்த கருணா பிள்ளையானாக்களை திரும்ப நீங்க வளர்த்து போறீங்க. கிழக்குல என்ன நடக்க போகுது? வளர்த்து விட்டீங்கன்னா அவங்களும் இந்த ஒரு சிங்கள கட்சியோட சேர்ந்து போக்குள்ள ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்கள் அவங்களோட சிந்தனைகள், செயல் வேகங்கள், அவங்களோட ஆதாரங்கள், அவங்களோட இதெல்லாம் அடிபட்டு போகுது. திரும்ப நீங்க வழக்கு வாரீங்க. அந்த ஒரு கட்டம் பிள்ளையானுக்கு அடுத்த கட்டம், போன முறை ஒரு அமைச்சராக இருந்த பிள்ளையான் எவ்வளவோ செய்திருப்பான் பாருங்க. இந்த மக்கள் ஒரு அவ்வளவு தூக்கி எறிஞ்சது பிள்ளையானே. ஏன் அந்த மக்களை மறந்துட்டு இவனை சேர்க்கக்கூடாது, இவன் எங்களை இனத்துக்கு துரோகம் செய்தவன். அதை கட்டத்தை திரும்ப கொண்டு வரக்கூட. இப்ப நான் ஒன்று சொல்றேன். இப்ப 2 விஷயத்தை நீங்க எல்லாரும் வட்டி ஆழமாக பார்க்கணும். எம்பிபி அரசாங்கம் தமிழ் உறுப்பினர்களை நிறுத்துது. அதே போல கருணா பிள்ளையாக்களும் தமிழாக்களுக்குள்ள தேடி பொடுக்கி தமிழாக்களை நிறுத்துறாங்க. நாங்கள் தமிழரசு கட்சி இந்த 6 கூட்டம் சேர்ந்து முஸ்லிமாக்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். நீங்க இவங்களுக்கு போடுங்கண்டா அந்த மக்கள் என்ன முடிவு எடுக்குமென்று நீங்க இதுல நிற்கிறார்கள் சொல்லுங்க. நன்றி. சொல்லி போட்டு உங்களோட கருத்து இதுதான் என் கருத்து. நீங்க நல்ல கருத்து என்னன்னு சொன்னா சுதான்னா, நீங்க சொன்ன மாதிரி எங்கண்ட ஹிஸ்புல்லா வந்து எங்கண்ட மத வழிபாடுகளே இல்லாம ஒழிச்சவங்கள் வந்து அவங்களையும் ஒரு இதுக்குள்ள எடுக்கலாம். அவங்களும் அந்த கட்டக்கரைக்குள்ள எடுக்கக்கூடாது. அவங்க எவ்வளவு இனத்துவ எவ்வளவு ஒரு விரோதம் இருந்திருந்தால் இவ்வளவு செயலை செய்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் சொல்ல எங்கண்ட மூலஸ்தானத்துல வந்து நான் டொய்லெட் கட்டினான்னு சொல்லி அடிக்க சொல்றானே. அப்ப அதெல்லாம் நாங்கள் ஏற்கக்கூடாது. மற்றது என்ன ஒரு விஷயம் சொன்னீங்க, முஸ்லிம்கள இருப்பையும் நாங்கள் கருத்துல கொள்ளணும். அண்ணா முஸ்லிம் என்ற இருப்புகளை நாங்கள் கருத்துல கொள்றதுக்கு அப்பால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கண்ட காணிகளை வைபோசா அவங்க தன்னகப்படுத்தி இன்றைக்கு முதலமைச்சரா இருந்து எவ்வளவு சாதனைகளை செய்து போட்டு எங்கண்ட மக்களை அந்த இடத்துல இருந்து பூர்வீக இடங்கள்ல இருந்து கலைச்சி போட்டு இருக்கிறாங்களே. அப்ப அதோட நாங்கள் வார்த்தைகளை விட இன்னொரு விஷயம், மட்டும்தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் பிரதிநிதி என்று நாங்க எடுக்க கூடாது. அவரும் வந்து அவர் அந்த சமூகத்துல அவரும் ஒரு அங்கமொழிய அவர் ஒட்டுமொத்த பிரதிநிதி இல்ல தானே. அரசியல்வாதிகள் யாரை எடுங்க, இவர் எடுங்க, என்ன பேர் ரிசார்ட் பதிவு, அவன் என்ன செய்யறான், எங்கட வடக்குல என்ன செய்யறான், அவ்வளவு காணியும் மன்னார் காணிகள் எல்லாம் ஆட்ட கையகத்துல இருக்குது. இப்ப அவ்வளோத்தையும் பிடிச்சு தாங்க ஆக்களவு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அவங்க இந்த அரசியல்வாதிகளும் நல்ல அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி சொன்னா நாங்கள் பலவீனம் இல்லாம இருக்கிற பலவீனப்பட்டு என்னன்னு சொன்னால் இந்த செல்வம் அடைக்கலநாதன் என்னத்துக்கு அவங்க விலை போறாங்க. அவங்களுக்கு சார்புன்றது கூட அவங்க உதவி செய்த உடனே அவங்க பேசாம பாய மூடிக்கொண்டிருக்கிறாங்க. காசு அடிக்க அவங்க பாய மூடிக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க அப்ப எங்கிட்ட அரசியல்வாதிகள் தூய்மையா எங்கிட்ட மக்களுக்காக வேலை செய்யல. அதுதான் பிரச்சனை. அங்க அதான எங்கிட்ட இருப்புகள் எல்லாம் கேள்விக்குறியா போய் கொண்டிருக்கு. அதாவது நாங்கள் கருத்து நசீர் அகமது வந்து
செஸ்பியனா 2015ஆம் ஆண்டு நசீர் அகமட் வந்து கிழக்கு மாகாண முதலமைச்சராக பதவியேற்று ஒட்டுமொத்த பிரதேச சபை மற்றது உள்ளூராட்சி மன்றங்கள் சகல இதுகளுக்குள்ளேயும் அவங்களோட பாடசாலைகளில் முஸ்லீம் அந்த அரச வேலை வாய்ப்புகளை கொடுத்து காணிகளை முன்னிறுத்தி எல்லாத்தையும் அந்த தமிழ் மக்களுக்கு என்று செஞ்சது ஒன்றுமில்லை. அதுக்குள்ளாலே மக்கள் சரியான முறையில் பாதிக்கப்படைஞ்சது செய்த வேலைகள். அதாவது நான் திருப்பியும் சொல்கிறேன், இப்போ கூடியிருக்கிற அந்த கட்சி வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை சர்வதேச பரப்பில் காப்பாற்றுறதுக்கும் எங்களோட தமிழ் தேசியம் சார்ந்த சிந்தனைகளை சிதவடிச்சு தமிழ் மக்களோட இருப்பை குறைச்சி இன்னும் எங்களுக்கான இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலிருந்து செயல்படுற டயஸ்போராக்களின் செயற்பாட்டுகளை உடைக்கிறதுக்கு தான் இந்த சுமந்திரண்ட சதியால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அனுரகுமார திசநாயக்க என்ற ஆலோசனைகளையும் சுமந்திரண்ட ஆலோசனைகளையும் தான் இந்த அரடசின் கூட்டம் உருவாக்கியிருக்கு. எங்களுக்கு இவங்க தேவையில்லை, நாங்கள் ஒன்று தான் செய்யணும். சேர்றண்டா நாங்கள் மக்களாகிய நாங்கள் சொல்லணும். நாங்கள் மக்கள் தான், நாங்கள் கட்சி சார்ந்து இல்லை. நாங்கள் என்னத்தை சொல்லணும்டா, நீங்கள் திருப்பி பிரிஞ்சவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு வாங்க, நாங்கள் வாக்களிப்போம். இல்லாட்டி நாங்கள் வாக்களிப்பாக்க மாட்டோம், உங்களை நாங்கள் நிராகரிப்போம். இதுதான் செய்யணும். மக்கள் அதான் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எங்கள் தேசிய தலைமை என்ன சொல்லிச்சோ அந்த முடிவை நாங்கள் எடுப்போம். அது வந்து போன ஆக்கள் போகட்டும் பாராக்கள் வரட்டும் விட்டுட்டு நாங்கள் எங்களுக்காக செயல்படுறதுக்கு நாங்கள் வந்து நிலத்தில் இருக்கிற அரசியல் காட்சி மட்டும்தான் இல்லை, நாங்கள் புலம்பெயர்ந்த எல்லா டயஸ்போராக்களும் வந்து நல்ல வேலையை தொடங்கிட்டு புலம்பெயர்ந்து வந்து வளர்ந்து வரும் அரசியல்வாதிகள் எல்லாம் எங்களை தமிழ் தேசியம் சார்ந்து எங்களுக்கு நடந்த இனப்படுகளை எங்களுக்கு கொண்ட சுயநிர்ணயம் இருக்கு, எங்களுக்கு கொண்ட தேசம் இருக்கு என்று சொல்லிக்கொண்டு எல்லாத்தையும் சர்வதேசமயப்படுத்தி கொண்டு வராங்க. இன்னும் நாங்கள் நம்பி இந்த சிங்களத்துக்கு துணை கொண்டு சிங்களத்தை காப்பாற்றி கொண்டிருக்கின்ற அரசியல்வாதிகளை நாங்கள் நம்ப தேவையில்லை. நாங்கள் நம்பி என்னத்தை கண்டோம், என்னென்ன கேட்டாங்க, அது செஞ்ச சாதனை என்ன, இது செஞ்ச சாதனை 15 பேர் இருந்து கொண்டு என்னத்தை செஞ்சாங்க, ஒரு ஆள் 2 ஆள் இருந்து கொண்டு நீங்கள் ஒன்று சேரல, 15 இருந்த 16 ஆகலை, என்னத்துக்கு நாங்கள் இது பண்ண, நாங்கள் நீங்கள் நல்ல அரசியல் செஞ்சிருந்தா, தேசிய அரசியல் செஞ்சிருந்தா, மக்கள் அரசியல் செஞ்சிருந்தா இந்நேரம் எங்களோட பிரதிநிதித்துவம் எப்படி உயர்ந்து கொண்டு போயிருக்கும். ஏன் இப்படி இழுவடைஞ்சு கொண்டு உடைஞ்சு கொண்டு நாங்கள் போயிருக்கோம். அதை செஞ்சீங்க. திருப்பி நாங்கள் பேசிக்கொண்டு அவங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், நாங்கள் இந்த இஸ்லாமியர்களை நான் எதிர்க்கலை, துவேஷமும் காட்டலை. அவர்கள் வந்து தமிழ் மக்களோட சேர்ந்து வரைய மாட்டார்கள். அவங்க வந்து முன்னிறுத்துவது வந்து இஸ்லாத்தை தான் முன்னிறுத்துவாங்க. தமிழ்ன்ற ரீதியில் அவங்க ஒத்துழையும் பெற மாட்டாங்க. நான் திருப்பி சொல்கிறேன், என்ன நீங்கள் தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல, ஏண்டா எவ்வளோ நல்லிணக்கம் கொடுத்தவர் தேசிய தலைவர் 2002ஆம் ஆண்டு இந்த முஸ்லீம் காங்கிரஸை கூப்பிட்டு நிபந்தனைகளை அட்படுத்தி ஒரு கட்டுப்பாடும் இல்லை, முழு காணிலையும் கிழக்கில் புலம்பெயர்ந்து போன மக்கள் எல்லாரும் மேலுக்கு குடியமைக்கப்பட்டது. எங்கே வேணுமென்றாலும் அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய தரோம், எங்கள் நிலம் போனோமோ அங்கே தருவோம் என்று தேசிய தலைமை சொன்னது. அடுத்த நாள் என்ன செஞ்சா இந்த அதாவுள்ள அவர் ரவ்வாக்கின்ற பதவியை பறிச்சு அந்த இதை இல்லமாக்கிப்பட்டு இப்படி அதான் நான் சொல்கிறேன். சிங்களத்தோட சேர்ந்து நடக்கும் இந்த இஸ்லாம மக்கள் எங்களோட சேர்ந்து வரமாட்டாங்க இந்த அரசியல்வாதிகள். அதை புரிஞ்சு கொள்ளணும். இதை தெரிஞ்சும் இந்த சுமந்திரன் ஏன் இப்படி செய்கிறான்டா, தமிழ் தேசியம் சார்ந்து செயல்படுற கட்சிகளை உடைச்சி புலம்பெயர்ந்த மக்கள் இருக்கிற கோப விரோதங்களை காட்டுறதுக்கு சிங்கள அரசாங்கத்தையும் சிங்கள இராணுவத்தையும் காப்பாற்றுறதுக்கான செயலில் தான் இந்த தேச துரோகி சுமந்திரன் ஈடுபட்டிருக்கிறான். நீங்கள் என்னவும் சொல்லுங்க, ஓடுங்க இறங்கி போங்க, நான் கட்சி சைக்கிள் கட்சியில் ஆதரவோட சத்தியமாக நீங்கள் அப்படி நினைச்சு அதான் உங்களோட விளங்காத்தனமன் நான் கத்துறதெல்லாம் இன்னும் உங்களுக்கு தெரியா. இன்னொரு 3 வருஷத்தில் இந்த அரசாங்கம் இன்னும் நீடிய காலம் இல்லை, குறுகிய காலத்துக்குள்ள ஆட்சி மாறும். அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது நீங்களே பாருங்க. என்ன செய்யணும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா, இந்த சிங்கள அரசாங்கம் போய் சர்வதேசத்தில் அங்கே வந்து மக்கள் எல்லாம் நல்லா தான் இருக்காங்க, மக்கள் சேர்ந்து வாழ்கிறாங்க, மக்களோட மனத்தில் எந்த தேசிய நிர்ணய சுயநிர்ணயம் ஒன்றும் இல்லை, மக்கள் எல்லாம் அவங்க வேலை செய்கிறாங்க, நல்லா இந்த என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க, சந்தோஷமாக மகிழ்வாக தெற்க விட அதாவது சிங்களத்தை விட தமிழ் மக்கள் வடகிழக்கில் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்ற ஒரு கோட்பாடை தான் காட்டுறதுக்கு தான் இந்த நாடகம். இதை விடக்கூடாது. சுமந்திரனை மக்கள் இறங்கி ரோட்டில் இறங்கி, நான் உங்கள்கிட்ட எல்லாம் ஒன்றும் சொல்லலை, எங்கள்கிட்ட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறேன், அதாவது ரோட்டுக்கு வந்து இந்த சுமந்திரனை காண்ற இடத்த நீங்கள் எதிர்ப்பு பண்ணுங்க, செருப்பை கழட்டி அடிங்க, தும்பு கட்டால் அடிங்கோ, அது செய்யலாம், ஜனநாயக முறைப்படிலாம் தப்பில்லை, அது ஒரு போராட்டம் தான். நீ எங்களுக்கு அரசியல் தலைமை இல்லை, நீ ஒன்றிலையும் கலந்துடக்கூடாது, எங்கள் தமிழ் தேசியம் சம்பந்தப்பட்ட தமிழ் மக்கள் சம்பந்தப்பட்டதில் ஒன்றிலையும் நீ கலக்கக்கூடாது, மக்கள் நீங்கள் எதிர்ப்பு வச்சு மக்கள் வெளியேற்றும். உங்களோட கருத்துக்கள் புரிஞ்சு கொண்ட நல்லா எல்லாருக்கும் அது நீங்க புரிஞ்சு கொண்டா சரியா என்ன மக்களுக்கு தானே என்ன நான் சொல்லி கொண்டிருக்கேன். தயவு செய்து கதைக்க விடுங்க, கதைக்கிற நேரத்துல கதை வரும்னா நீங்க புரிஞ்சு கொண்டா என்ன சொல்ல செய்ய போறீங்க. நீ மட்டும் காட்சி கொண்டா மற்ற கதைக்கலையா களத்துல ஏறி அதாவது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிட்டத்தட்ட உங்களுடைய ஒரு கேள்வி சங்கரன் நான் சொல்லத்தான் வந்தேன் எஸ்பி.
அவரை தடுக்கண்டு வரல ஒரு விஷயம் நான் மறந்துடுவேன்றதுக்காக சொல்ல வந்தேன். எல்லா உறவுகளும் இதில் இருக்கிற எல்லாரும் கேட்டு பாருங்க. நான் சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னால், எந்த அடிப்படையிலையும் இப்ப இருக்கிற எனக்கு என்ன மாதிரி கனவே இருக்கிற ஆதங்கம் என்னென்றால், மட்டக்களப்பு இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்த காரணம் சுமந்திரன் மீது இருந்த ஒரு வெறுப்புண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே ஒரு காரியம் கிழக்கில் நடந்து பிள்ளையான் மாதிரி அவங்களோட கருணா, இப்போ பிள்ளையான் இல்லை, கருணா தலைமையில் இருக்கிற ஐக்கிய மக்கள் ஜனநாயக கட்சி என்னொன்று உண்டு, அதை பலப்படுத்திடக்கூடாதுன்றதுல நாங்கள் குறியாக இருக்கிறோம். இதால நாங்கள் இந்த தளங்களில் கதைக்கிறோம். எல்லாரும் நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இவங்களோட ஒரு முட்டாள்தனமான தங்கண்ட தனிப்பட்ட பதவி ஆசைக்காக, இப்போ வடக்கு மாநகர குறி வச்சு தன்னை பதவி ஆசைக்காக இவங்கள் செய்கின்ற ஒரு செயல் கிழக்கு மாகாணத்தை கொண்டு ஒரு துணை குழுக்கள்கிட்டயோ அல்லது எந்த ஒரு கொள்கையும் இல்லாத ஒரு அடிப்படை கொள்கையும் இல்லாத ஒரு கட்சிகள்கிட்ட கொடுத்து, அல்லது அதே நேரத்தில் எம்பிபிக்கோ வாக்களித்து இந்த மக்கள் எம்பிபியில் இப்போ இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர் ரீல்ஸ் மன்னன் தான் அவரை சொல்லணும். அவரையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தா அவர் ரீல்ஸ் தான் போட்டு கொண்டு சரியா சொல்லு. இல்ல, இப்படியான ஒரு செயல் திடமும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த தளங்கள்ல ஏறி நாங்கள் கதைக்கணும். இப்ப பேஸ்புக் கூடாகும் நாங்கள் இதுகளை தான் கழிச்சு கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பேஸ்புக் உள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப இன்றைக்கு நான் பார்க்கிறேன் டிக்டாக்லயே மட்டக்களப்பு பொடியங்கள் ஜனநாயக சுதானன் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அதிகாரம் சொல்றேன், இந்த சுமந்திரன் போன்ற ஆட்களுக்கு எல்லாம் வாக்கு போட போறாண்டு நான் சொல்றேன். என்பிபியில கேட்கிற தமிழாக்களுக்கு போட்டா எப்படி இருக்கும்னு கேட்கிறேன். அதாவது அதிகாரம் தாங்க கேட்கணும். நான் சொல்றேன், அதுக்கப்புறம் கேளுங்க அவர்கிட்ட, அவரை பதில் சொல்லுவாரு. இப்ப நான் இந்த எனக்கு இங்கே அனுப்பிவிட்டேங்க இப்படி நின்ற புலவுல போக்கல நிப்பாடித்தேன். இப்ப என்ன விஷயம்னு சொன்னால், இந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள்ள இந்த மக்களோட மனநிலை எங்க இருக்கும்ன்றதை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இதுதான் தேவை. இந்த மக்கள்கிட்ட மனநிலையே தான் தேவை. மக்கள், நான் அதை திரும்பியும் சொல்லிட்டேன், 3 பேரை நிப்பாட்டினீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் தந்த இருப்பை இல்லாமாக்குனவன், அதாவது எதிரி என்று வேற துரோகி என்று வேற என்று பார்ப்பான். அப்படி என்று பார்க்க போலக்குள்ள அங்கள் எதிரி என்றா சிங்களத்தை பார்ப்பான். அப்ப எம்பிபிஎஸ் எதிரி என்று தான் பார்ப்பேன். மட்டக்களப்பை பொறுத்தவரையில, கிழக்கை பொறுத்தவரையில, அம்பாறையை பொறுத்தவரையிலையும் கிழக்க நான் புரிஞ்சு வச்சேன்னு சொல்றேன். இதால தான் இவங்கள் தங்கண்ட ஆசைக்காக கொண்டு திரும்பியும் இந்த கிழக்கு மாகாணத்துக்குள்ள இந்த புரிந்துணர்வு எங்களுக்கு தேவை. தமிழ் கட்சியில் நீங்க எல்லாரும் ஒன்று சேருங்க, இந்த உங்கள்ட பலத்தை நிறுவீங்க. 2-3 குறைஞ்சால் அந்த நேரங்களில் நாங்கள் தான் செய்வோம், உங்களுக்கு நாங்கள் தாரோம். வடிவா செய்யலாம். அபிவிருத்தியை நீங்கள் செய்ய போறீங்க. நீங்கள் ஒன்று நாடு பிடிச்சி தர போறல, நீங்கள் அபிவிருத்தி ஏதோ வேலை திட்டம், முதலமைச்சர் பதவி ஏதோ நீங்கள் செய்ய போறீங்க, நாங்கள் செய்யலாம். அதை மட்டும் தான் நீங்கள் செய்ய போறீங்க. அது நேற்று புலொலி அண்ணன், இந்த முதலமைச்சர் R.N. சங்கர் கட்டகளுக்கு புலொலி அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாரு. அது இந்த என்ன ஒரு படத்தில் வடிவேல் மணி அடிக்க போகிற மாதிரி, என்ன இதுக்கு கலெக்டருக்கு மணி அடிக்கிற மாதிரி தான் அந்த முதலமைச்சர் பதவி. ஒன்றுமே இல்லாத பதவி என்றாலும் எங்கண்ட இருப்பு 1-2 அமைச்சுகள், 1-2 நிர்வாகத்துக்குள்ள எங்கண்ட நபர்களை, எங்கண்ட படித்தவர்களை, எங்கள் கல்வி திணைக்களமோ விவசாயத்துக்குள்ளே எங்கண்டங்களை போட்டு நாங்கள் அதுக்குள்ளே அந்த பாதிக்கப்பட்டுங்கிற மக்களுக்கு செய்வோம். இதுக்காவது எங்களுடைய மட்டும் நீங்கள் எங்கண்ட கிழக்கு மக்கள், எங்களோட மக்கள் என்று நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அமுதலிங்கம் செய்த வேலையை செய்தீங்கன்றால் கண்டிப்பாக கருணாவுக்கு இன்றைக்கு தளம் அமைச்சு ஜனநாயகன் என்று சொல்லி தளம் அமைச்சு ஓடிக்கொண்டு இருக்குது. கர்நாடக பேச்சுக்கள் எல்லாம் இப்போ அடிக்கடி போய்கொண்டிருக்குது. இது ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்துக்குள்ள போய்கொண்டிருக்குது கிழக்கு. நன்றி. இதைத்தான் சொல்ல வந்தேன். இனி அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் வரேன், இதைத்தான் சொல்ல வந்தேன். நான் உனக்கு இல்லை அப்படி இல்லை, ஒரு கருத்தை வடிவா சொல்ல போகல, அந்த கருத்தை ஒரு தரம் சொல்லி நிப்பாட்டினீங்கன்னா சரி, அது திரும்ப சொல்ல போகல, அந்த மற்றாக்களுக்கு ஒரு முரண்பாடுகள் வருது. நான் எப்பயும் இது என்ன கோனர் பண்ணி அடிக்கிறதுக்கு அப்படி ஒரு சிந்தனை இல்லை எனக்கு. சரி, நன்றி. கதைங்க. ஓகே ஓகேண்ணா, உங்களை எனக்கு ஒரு இதுவும் இல்லை. என்னடா கதைக்குள்ள சில நேரம் நான் கோணர் விளங்குற, அதுக்கு தான் கேட்க. ஓகே, மன்னிச்சு கொள்ளுங்க. வணக்கம் ஏசியன் அண்ணா. வணக்கம் என்ன சுணங்குது? என்ன சுணக்கம்? எனக்கு இந்த நீங்க கதைக்கிற அரசியல்ல தெளிவில்லைன்னா அப்ப அதான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் தெளிவா சொல்றேன், நாங்கள் யாருக்கு ஓட்டு போறோம்னு சொல்லிட்டு போங்க, இல்லையோ இந்த பக்கம் வரக்கூடாது. நாங்கள் யாருக்கு ஓட்டு போடணும், இது தெளிவானது கேள்விதானே, தெளிவா சொல்லிட்டு போங்க. இல்லையா நீங்கள் இப்படி என்ன நீங்க திணிக்கிறீங்கன்னா யாருக்கு போட்டு போடணும்னு சொல்லிட்டு போங்கன்னா நாங்கள் என்ன போடாமல் கோப்பி குடிக்க போவோம்னா. அருமையான கருத்து. இதை நான் சொன்னா ஜனநாயகத்துக்கு விரோதம் என்று சொல்லுவாங்க. ஆனா
ஜனநாயகத்துக்கு சொல்லுங்க. விரோதம் என்று சொல்லுவாங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஏற்கனவே ஒரு கோப்பி குடிக்க போய்த்தான், திட்டமிட்டு கோப்பி குடிக்க போய்த்தான் அரசாங்கம் சில வேலை திட்டங்களை நிறைவேற்றக்கூடியதா இருந்தது. அப்ப கோப்பி குடிக்க போறதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்னதான் நாங்கள் செய்ய? இல்லை கோப்பி குடிக்க இராணுவமாவில் இறங்கித்தானேன்னா கடைசியில் ஒரு ஆள் இல்லாமல் போனதும் உங்களுக்கு தெரியும். எங்கட யாரு எங்கட மன்னார் மறைமாவட்ட ஐயா ராயப்பு ஜோசப் ஐயா வருவா. நீங்கள் தான் சொல்கிறீங்க, எனக்கு தெரியல. சொன்னால் நான் நாட்டுக்கு போகணும்னா தெரிஞ்சு தள்ளாடி ராணுவ முகாமில் வச்சு தான் எங்கட ஜோசப் ஐயாவுக்கு சிரட்டையில கோப்பி கொடுத்தவங்க. அதுக்கு பிறகுதான் அவர் சுவையின மாறினவங்க. சிரட்டையில் கொடுத்தது தெரியாது, நான் கோப்பி குடித்தது அதுக்கு பிறகு தான் அவருக்கு ஸ்லோ பொசிஷன் அடிச்சேன்னு தான் அவர்கிட்ட அது வெளிவர இல்லை. அதுதான் உண்மை என்று சொல்கிறாங்க. நீங்கள் சரியான சொன்னது என்ன சாப்பிட்றேன் ஆ? கடல் ஊருக்கு விளக்கமா இருக்கு, போகணுமா? கிறிஸ்டியானா? பயந்து பயந்து கதைக்கிறீங்க. இந்த பிரச்சனை என்ன? இல்ல, அவர் ஊருக்கு போகணுமா? உள்ள போறதும் வெளியால வர்றதும் அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. இருந்தாலும் ஊருக்கு போகணும்னு சொல்றாரு. இல்லைன்னா இந்த அடுத்த உணவு திருவிழாவில் என்னாலும் கலந்து கொள்ளணும்னு ஒரு சின்ன ஒரு ஆர்வம் உண்டு. அதுக்காக வேண்டி சரி, அடுத்த ஆனா வருஷமா? நீங்க புக் சரி. பண்ணிட்டு போகணுமா? இல்லைண்ணா, அடுத்ததுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் உண்டு தருவினம் தானே. அப்போ அதை நாங்கள் ஃபாலோ பண்ண நல்ல சரியாக வருமென்னு நினைக்கிறோம். அப்போ அதே மாதிரிக்கா போய் பார்ப்போம். என்ன பிரச்சனையோட அதே மாதிரிக்கா போய் பார்த்துட்டு வருவோம். மற்றபடி என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் சொல்ல வர்றது ஒரு இந்த அரடசின்ன்றது ஒரு வேண்டாத வேலை தானேண்ணா. இதை நீங்கள் எல்லாரும் கதைக்கிற மாதிரி ஒரு எங்களோட இருப்புக்களை களத்தோட அறுத்து கொண்டு போகிற ஒரு எத்தனைப்புக்கு தான் அவர்கள் எத்தனைக்கிறார்கள். ஆனால் இது எடுபடுமோ எடுபடாதன்றது தெரியல. இனி மக்களின் கையில். இப்போ இதுக்கு திலீவன் அண்ணாண்ட நினைவு நாளோட ஏதாவது ஒரு எழுச்சி வருமென்றது என்று தனிப்பட்ட கருத்தம். இல்ல இப்ப யாரு எஸ்பி இந்த செம்மணி புதவொலி அப்பதான் காய்ச்சிங்க, அது சம்பந்தமா அதாவது அந்த ஒருங்கிணைப்பாளர்கள் யாரும் இருக்கிறாங்களா? அவங்கள இந்த தளங்களை கூட்டி வந்து கதைக்கலுமா? அவங்கள என்ன நிகழ்ச்சி நிரல்கள் அங்க என்ன ஏற்பாடுகள் செய்யறாங்கன்றத இதுல தளங்கள்ல கதைச்சா தான் மக்களை அங்க வர வைக்கலாம். இப்ப நாங்க செம்மணியை பற்றி அங்க என்ன நாங்க அகழ்வாராய்ச்சி செய்து அதுக்கு அது செய்யணுன்றதை விட்டுட்டு அந்த 14, 15, 16, 17 தேதிகளில மக்கள திரட்சியை கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி செயற்படணும்ன்றத அந்த ஒருங்கிணைப்பாளர் அங்க நடத்துறாக்கள் யாருன்றதை கண்டுபிடிச்சு அவங்கள இந்த தளங்கள்ல கொண்டு வந்து கதைச்சு ஆக்களை வர வைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். இப்ப அதுதான் முக்கியம். என்னன்னா அதுவும் சும்மா ஒரு 10, 20 பேர் போய் நின்று அந்த செம்மணி இதுகளில் கலந்து கொண்டு எங்களை போராட்டங்களை கொச்சப்படுத்தக்கூடாது. விளையாட்டாங்க. அதாவது சர்வதேசத்துக்கு நாங்கள் அதை ஒரு இதாக காட்டுறோம்னா மக்கள் திரட்சி மிக முக்கியம். அதை ஏற்பாட்டு குழுக்கள் யாராவது கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா இந்த மேலே வந்து சில தளங்களில் கதைங்க. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சிகள் எப்படி என்ன நடக்க போகுது, யார் யார் வர்றாங்க, இங்கேருந்து மக்களை கொண்டு வரன்ற விவரங்கள் எல்லாம் இதில் கதைச்சிங்கன்னா அது ஆக்களை கூட எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் ரீச்சாக்கு அவ்வளோ சனம் வந்து சும்மா வர இல்லைன்னா அவ்வளோ ப்ரொமோஷன் அவங்க செய்தவங்க. ரீச்சா அவ்வளோ மக்களையும் அங்கே சேர்த்ததுக்கு அவங்களோட விளம்பரம் தான் மிக முக்கியமாக பங்கு ஆற்றி இருந்தது. 4-5 பக்கத்தால் செய்திருந்தோம். அதெல்லாம் அவ்வளோ சனவும் வந்தது. ஆனால் எதிர்பார்த்த சனத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே ஏற்பாடு நடக்க இல்லை. இப்போ செம்மணி வணக்கம் போராட்டத்துக்கும் அதே செய்யணும். வாங்க கேசவன். வணக்கம். வணக்கம். இந்த இதை பற்றி தான் அப்புறம் நீங்கள் காய்ச்சி ஒன்று கேட்கல கதைக்க வேண்டிய வச்சா அப்புறம் நீங்கள் கதைக்க வேண்டாம் நீங்கள் விட்டேன். ஆனால் அந்த இது நடந்த இறைச்சால் நடந்த அந்த விஷயம் இருக்குத்தானே, அது பின்னாடி ஒரு பெரிய சக்தி ஒன்று நிற்கலாம் என்று சொல்லித்தான் உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்குது. இல்லை அது உண்மையில் என்னென்னா நான் பார்த்தது இது வந்து ஒரு அரசியல் தான் கேசவன். என்னென்னா அரசியல் இவரும் மீடியாவில் வர்றார். இவருக்கு எதிரான இப்போ ஒரு அரசியல் ஒன்று போய்கொண்டிருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா வடமான சபை தான் இலக்கு.
ஓ வடமாநிலத்துல மும்முனை போட்டி ஒன்று இருக்கு. அர்ச்சுனா அங்கே சுமந்திரன்ன்றதோட வேற ஆக்கள் இருக்கு, என்பிபி இருக்கு. இப்ப அர்ச்சுனா எல்லாம் யாருமே வரப்படான்றதுல மிக கவனமா செயற்பட்டு கொண்டிருக்காரு. யார் வந்தாலும் தான் வெட்டி வீழ்த்துவன்ற, அது யாரையும் வர விட மாட்டேன். அன்றைக்கெல்லாம் இவர் வரக்கூடாதுலையும் பயங்கர இதுல இருக்கு. பார்லிமெண்ட்ல முந்த நாள் அந்த ஃபோமலின் கதையெல்லாம் கழிச்சதை பார்த்தீங்கன்னு சொன்னா அது உண்மையாக அது பெரிய ஒரு அடி. என அவர் முதலீட்டுக்கே பெரிய ஒரு அடி. அப்ப இதெல்லாம் திட்டமிட்டது. இப்ப இவரும் ஓ அதவன் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. இவரும் இப்ப பாஸ்கரனும் அவரும் மீடியால வர்ற வழியா அவர வியாபாரத்தையோ அவர விஷயங்களை வெளியில கொண்டு வர வழியா அவருக்கு எதிரான ஒரு டீமும் வெளியில வரும். அதை ஒன்றும் செய்யலை, அவர் எதிர்பார்க்கத்தான் வேணும். இப்ப இதே நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இலங்கையில இருக்கிற வேற யாருமே பெரிய பெரிய முதலீட்டாளர்களோ யாருமே இப்படியான சில விஷயங்களை செய்கிறது இல்லை. அவங்க யாருன்றே தெரியாம தான் மக்கள் மத்தியில பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாம் இருக்காங்க, கொழம்புல எல்லாம் இருக்காங்க. மக்களுக்கு தெரிய வராது இவங்க தான் இந்த இதுக்குரிய நிறுவனத்துக்குரிய ஆளுண்டு. ஆனா நாங்க இதை வெளிக்காட்டுறது எங்களுக்கும் ஒரு ஆபத்தை தான் கொண்டு முடியும். இது எல்லாருக்கும் கண்ணுக்கு குத்தும். இது ஒரு அரசியலா தான் பார்க்கணும். மற்றது இப்ப இதுல என்ன இலக்கு இருந்தன்னு எனக்கும் புலங்க இல்லை. இப்ப இந்த ஃபெஸ்டிவலை செய்யறதால, இந்த உணவு திருவிழா செய்யறதால பாஸ்கரன் என்னத்தை அடைய போறார், அங்க வந்த மக்கள் 3000க்கு என்னத்தை அடைவாங்கன்னா ஒன்றுமில்லை, எல்லாம் ஜீரோ. இது சங்கர் இப்ப இது இந்த உணவு திருவிழான்றது இப்ப இது முதல் தரம் செய்த விஷயம் இல்லத்தானே. இது 3வது வருஷம். அது அப்ப இது செய்யற விஷயம் தான் தலைமைக்கு. ஆனா இந்த முறை அது ஏன் இப்படி எடுபடுதுன்னு சொன்னால் அந்த மீடியாக்கள்ல அவரே சொந்த மீடியா வச்சிருக்கிற ஒரு ஆள் தானே. அதான் சொல்றேன். அப்ப அந்த மீடியாக்கள்ல அவர் வந்தது இவங்களுக்கு பயப்பட்டுட்டாங்க. இது என்னன்னா இது இவங்க பயப்பட்டுட்டாங்க, பயந்தான் பயந்துட்டாங்க. சரியோ. அப்ப அது ஒரு வெளிப்பாடு தான். இது இப்படியா இதுக்கு ஒரு தூண்டலை செய்திருக்கிறாங்க. எந்த சக்தின்னு தெரியாது, ஒரு சக்தி பின்னால் நிற்கிறதா தான். இப்போ நான் இன்றைய கதை கேட்கல சொன்னாங்க, இதுக்கு பின்னால் பெரிய விளையாட்டே நடக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. மற்ற நீங்க சொன்ன மாதிரி ஒரு செகண்ட் அப்ப இது பப்ளிக்கா வந்த பற்றி சொன்னீங்களோ, அதெல்லாம் தெரியாமல் அந்த அங்க கொலண்டை விட்டு போயில்லை, நாட்டுக்கு போயிருக்க அவங்க போய் இப்படியான விஷயத்தை தொடங்கலையே. அது எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு எல்லாருக்கும் ஒரு கணக்கு இருக்கும். அந்த ஆள் தனக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கு. அந்த கணக்கை வச்சுக்கொண்டு அந்த ஆள் தண்டை வேலையை செய்து கொண்டு போய் கொண்டு இருக்குது. இந்த அர்ஜுனாண்ட இந்த இதுகள் எல்லாம் இந்த குலைப்புகள் எல்லாம் நாங்கள் பார்த்துனாங்களானே. அது இங்கே யார் நின்றாலும் குலைச்சி கொண்டு இருக்கிறது தான். அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த குலைப்புகள் அங்கே அதுக்கு அங்கே ஆட்டம் கொள்ள வைக்காது. இந்த குலைப்புகள் ஏன்டா அதுக்கு மேலான ஒரு சக்தி தான் அந்த ஆளோட சக்தி. சில வேலை அரசாங்கத்தோட சேர்ந்து நிற்கலாம், இல்லாட்டி இன்னொரு ஆக்களோட சேர்ந்து நிற்கலாம். அதை பற்றிலாம் நான் சொல்ல வரையில்லை. ஆனால் அந்த அளவுக்கு அதையெல்லாம் கையாளுற சக்தி அந்த அளவுக்கு இருக்கு. இல்லாமல் அந்த அளவுக்குள்ள இறங்க இல்லை. நீங்கள் கதைங்க அதிகம் சொல்ல வந்த சொல்லுங்க. அதிகம் கதைங்க என்ன கதைக்க வந்தது. ஓகே என்னண்டா நான் சொல்ல வந்தது, கீழே நான் மலையாளி என்று எழுதியிருக்கிறாங்க. நான் மலையாளி எல்லாம் இல்லை, நான் ஈழத்தமிழர் பிரஜை. நீங்க சொல்லுங்களேன். மட்டக்களை பண்டு தமிழகத்தின் கிழக்கு மாகாணத்தில் படுவாங்கிற நிலப்பரப்பை சேர்ந்த ஒருவர். எங்களுக்கு பக்கத்து ஊர் தான். லெவல் முடிஞ்சது. நான் எழுவாங்கிறேன், நீங்க படுவாங்கிற. அப்ப சோலார் பேனல் 2 பக்கமும் போட்டி இருக்கு. அப்ப ஒரு தடவை மாறி மாறி கரண்ட் கொடுக்கலாம். நடுவில் ஒரு 6 தான் இருக்கு எங்களுக்கு, 2 இருக்கு இடையில. அப்ப அண்ணா என்னன்னு சொன்னா, இப்ப இந்த ரிச்சாவோட எல்லாரும் வேகன்ஸா இருக்கு. என்னென்ன அந்த நெதர்லாந்துல இருந்து போய் ஒரு சகோதர மொழி பேசுகின்ற ஒரு நபரை மறை பண்ணி ஆழியவளையில 56 ஏக்கர்ல ஒரு ஃபார்ம் ஒன்று செய்கிறாங்க. ஒரு 38 தொடக்கம் 45 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. ஏன் அவ்வாறானவர்களோட இவ்வாறானவர்களுடைய எதிர்ப்பு இடம்பெற இல்லை என்ற காரணத்தை சொல்ல முடியும். அது என்னென்றால் அந்த அதீத வளர்ச்சி கண்ணுக்கு குத்தத்தான் செய்யும் ஐசியானா. சரியோ. இல்ல அது நான் அன்றைக்கு கேசவன், நான் அன்றைக்கு இந்த அருண் மயூரன் இந்த தளத்துல அவர் முதலமைச்சரா வரப்போறாருன்னு சொல்லி ஒரு கதையை வச்சிருந்தப்ப நான் சொன்னேன், அவர் எங்கேயாவது சொன்னவரா, ஏன் இதை கொண்டு வந்து அவரை இதுக்குள்ள இழுக்குறீங்க, அப்படி கதைக்காங்க. அவர் சொல்லாத ஒரு விஷயத்த அவர் அரசியலுக்குள்ள கொண்டு வந்து நாங்க சும்மா அவரை இதை நம்ம விமர்சிக்க வரைக்குள்ள அவருக்கு எதிராகவும் கதைப்பாங்க, சார்பாகவும் கதைப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அப்ப
அவர் சொல்லாத விஷயத்தை இதுல கதைக்கணும்னு நான் சொன்னேன். நான் மயூரன் அப்படியே அவர் வரப்போறாருன்னு வேற ஆட்கள் கழிச்சு கொண்டே இருக்காங்கல்ல. இப்ப வேற பழத்தை போட்டு வேற முதலமைச்சர் வேட்பாளராக வரப்போறாரு. அப்ப இது அரசியல் எதிர்ப்பை தான் சம்பாதிக்கும். இல்ல அது வந்து இவங்க பயந்துட்டாங்க, விளங்குதானே? அதுதான் வந்துருவானோ வந்தால் தங்களுக்கு எல்லாம் வேட்டியெல்லாம் கலர போதும் உரிய போதும்ன்ற ஒரு பயம்தான். அந்த பயத்தில்தான் இவங்க எல்லாரும் இருந்தோண்டு இந்த அப்படியான இது எல்லாத்தையும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த இந்த விட விளக்கமாக சொல்லுது. சரியோ, ஒரு இளைஞருக்கு பின்னால நான் பின்னுக்கு நிற்பேன், இளைஞரை பின்னுக்கு வச்சு பின்னுக்கு நிற்பேன் தான் சொன்னது அந்த பேட்டியில். நான் வருவேன் என்று கூட சொல்லலை. சரியோ, அந்த பேட்டி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அப்போ இவங்களுக்கு என்ன, இவங்களுக்கு வந்து இந்த ஒரு பயம் வந்துட்டு என்ன சொன்னால், அர்ஜுனாவே இப்படி தானே வந்தவன். ஆமாம். அப்போ அர்ஜுனா வந்த மாதிரி இன்னொரு ஆள் வந்துருமோன்னு சொல்லி இவங்க பயந்துட்டாங்க. அர்ஜுனாவும் பயந்துட்டான். இல்லை, அது எங்களை தமிழ் மக்களுக்கான சாதாரண ஒரு இயல்பு தானே கேசவன். நீங்கள் உங்களை வீட்டில் ஒரு வீடு அத்திவாரத்தை போடக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு எரிய தொடங்கிடும். நீங்கள் மதில் கட்டினாலே எரிய தொடங்கிடும். ஒரு வீடை கட்டி கொஞ்சம் அவன்கிட்ட வீட்டை விட சாதுவாக உயர்த்திட்டீங்கன்றாலே அந்த வீடு எரிய தொடங்கிடும். அது எல்லா தமிழ் மக்கள்கிட்டையும் ஒரு இயல்பான ஒரு இதொன்று இருக்குது. எரிச்சல் குணம்ன்றது எல்லாருக்கும் இருக்குது. அதை நாங்கள் இது மட்டும் இல்லை, நான் இந்த உணவு திருவிழாவை பற்றி சொல்லல. நீங்கள் வெளிநாடுகளில் கூட போய் பாருங்க, இந்த இலவசமாக கோயில் அங்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தா கூட இவ்வளோ பேர் போய் அடிவடிப்பட்டு இந்த சாப்பாடை வாங்குறாங்க இலவசமாக. அதுவும் கோயிலில் அன்னதானம் கொடுக்குற சாப்பாட்டுங்க அடிவடிப்பட்டு சாப்பிட்ற நிலைமை இன்றைக்கு வரைக்கும் உலகத்துல இருக்கு. இலங்கையிலையும் இருக்கு, உலகத்திலையும் இருக்கு. அது எங்களை இயல்பு. என்னன்னா, முன்னுக்கு போறவன் யோசிக்கிறது நம்ம கூட எடுத்து சாப்பிட்றோம், பின்னுக்கு நிக்கிறவன் யோசிக்கிறது முன்னுக்கு இருக்கிறவன் கூட சாப்பிட்றோம், நமக்கு கிடைக்காம போறா கித்தியா போருங்களா அப்படித்தான். அது எல்லாரும் இயல்பும் அப்படித்தானே. இப்ப எல்லாரும் என்னத்தை யோசிப்போம், நல்ல கறி. இப்ப புஃபேன்னு சொன்னா அதுல இது கூட நல்ல டேஸ்டா இருக்கிற சாப்பாடு அதுதான் எல்லாரும் முதல் தூக்குவாங்க. இறால் பொரியல் இருந்தா இறாலை தூக்குவாங்க, முட்டை இருந்தா அவிச்ச முட்டையை தூக்குவாங்க, மீன் பொரியல் இருந்தா மீன் பொரியல் தான் கூட தூக்குவாங்க. அது மனிதர்கள இயல்பு. அப்ப இது எல்லாமே நடக்கும். அதெல்லாம் தானா நடக்கிற விடயங்கள் தான். அது இப்படியே கலவரத்துல போய் முடியும். அதுக்குன்னா மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டத்தை கையாண்டுக்கலாம்னா, ஒரு 500 பேருக்கு ஒரு புஃபே செட்டப் பண்ணுன்னா ஒரு 10 இடத்துல வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்தால் அதை ஈஸியா கையாண்டிருக்கலாம்ன்றது என்ற தனிப்பட்ட கருத்து. அது 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 ஒன்றுமே செய்யலாது. நீங்க டிக்கெட்டை மட்டும் கொடுத்துட்டு உள்ள பே பண்ணி சாப்பிடுங்கன்னு விட்டுருந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்துடும். அப்படித்தான் சங்கர் இவ்வளவு காலம் நடந்தது. அதுதான் சரியோ. இந்த கடந்த 3 வருஷமும் அந்த செட்டப் தான் போய் கொண்டிருந்ததா இந்த திருவிழா. ஓ, இந்த முறை தான் நீங்க அன்லிமிட்டட் எவ்வளவு சாப்பிடலாம்னு சொன்னா முன்னுக்கு வரவன் அப்படித்தான் இருப்பான். நீங்க அதுதான் அப்போ பூஃபே நினைக்கிறாது. ஆனால் பூஃபே நினைக்கிற அது நீங்கள் அவ்வளோத்துக்கு தேவையில்லை. இப்போ அந்த இப்போ நான் 600 ஆள் சொல்லி கொண்டு இருந்த நீங்கள் அங்கே வந்து நிறைய ஏசியானதுன்னு தெரியல, அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ இப்போ இந்த நேரம் இப்போ சாப்பாடு இந்த குறைஞ்சி கொண்டு வந்துட்டு முடியுது நினைக்கல. நாங்கள் கோயிலெல்லாம் வித்து அன்னதானத்தை கொடுத்துருப்போம் சங்கர் உங்களுக்கு தெரியும் தானே. அப்போ இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்த்து ஒரு இந்த முறை ஒரு 300 ஜனம் வரப்போன்ட்டு நாங்கள் அன்னதானத்துக்கு ஏற்ற மாதிரி சமைப்போம். ஆனால் திடீரென்று பார்த்தால் ஒரு 500 பேர் வந்துட்டு வந்து வைக்கும் விரைக்கலன்னு நடக்கும். நாங்க டக்குன்னு உடனே அப்ப வெறாக்கள் சொன்னா சனவும் அதை ஓகே என்று சொல்லி மதியா இருந்து அதை பண்ணி சாப்பிடுது. இப்ப இங்க என்ன நடந்துச்சுன்னா, இப்ப 3000 நான் கட்டிட்டேன் சரியோ. அப்ப எனக்கு நீ சந்தே ஆகணும், என்னது கூப்பிட்ட நீ 3000 வேண்டு நீ சந்தே ஆகணும். அந்த என்ன உண்ட 3000 வேணுமென்று அந்த இதை வைக்க இல்லை, அது ஒரு காசாக்கவும் பணமாக்கவும் நெய்க்க இல்லை சரியோ. அதே நேரம் அது வந்து ஒரு சும்மா ஒரு இடமில்லை. நீங்கள் போனாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே போனீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு போய் சுற்றி கொண்டு வர்றதுக்கு சரியா. இல்ல நான் போன இல்ல நான் கடைசியா போனதுக்கும் இப்பத்துக்கும் தற்சமயம் உள்ளது. அதாவது பாரிஸில் உள்ள ஒரு டிஸ்னிலேண்ட் கெட்ட பிளான் வந்து கொண்டிருக்கு. டிஸ்னிலேண்ட் போன நிறைய பேருக்கு
அது தெரியும் அது என்னண்டு நன்றி. ஆமாம். அப்படி ஒன்றை அப்ப உருவாக்குறதுக்கு தான் முயற்சிக்கிறார். ஆனா அது அங்க உள்ள மக்கள் ஒரு நெரோ மைண்ட்ல இருக்கிற சில பேரால இவ்வாறான பிரச்சனை வருதுன்றா இதுதான் பிரச்சனை. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அதுக்குள்ள உள்ளட்டீங்கன்னா சரி இப்ப சாப்பாடு இந்த முடிஞ்சுது, எல்லாருக்கும் டிக்கெட் டோக்கன் கொடுத்து தானே இருக்குது. சரி அந்த டோக்கனோட போய் சாப்பிட தானே போறீங்க. சரி இப்போ முடிஞ்சோன்னு வந்துட்டு டக்குன்னு நீங்கள் ஓகே நீங்கள் அதில் அந்த சாப்பாட்டுக்காண்டி அடி வரதை விட நீங்கள் அங்கே போய் அடுத்து என்னோட பார்த்துட்டு நீங்கள் திரும்பி வரக்குள்ள சாப்பாடு ரெடியாக இருக்கும். அதுக்குள்ள அவங்க செய்திருவாங்க, அதுக்கு ஏதோ ஒரு வழியை பண்ணிடுவாங்க. இதுக்குள்ள என்ன நடந்தா அந்த அந்த இல்ல, அது கொஞ்சம் ஆனா அவர் வீடியோல சொன்னவர் கேசவன் போன வருஷம் 6000 பேர் வந்து இந்த முறை 10,000 பேர் எதிர்பார்க்கறது. ஆனா ஏன் அந்த அளவுக்கு எதிர்பார்த்திருந்தா அந்த அளவு செய்துதான் இருக்கணும். ஆனா அப்ப என்றால் அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னால் அதுல அர்த்தம் என்னன்னா வந்தது 10,000 மேல வந்திருக்கா அந்த அர்த்தம். பிள்ளைகளுக்கு எல்லாம் அவர் எதிர்பார்த்து அதெல்லாம் எதிர்பார்த்து அளவுல ஒரு உண்மையிலே சாப்பாடு இல்லாம பிரச்சனைப்பட்டவங்க என்றால் அவடத்திலேயே அந்த பிரச்சனையை விட்டு போயிருப்பாங்க. வெளியில போன பிள்ளைகள் வேலை விட்டு போன அதாவது யூனிவர்த்தோட போனதால அந்த பிள்ளைக்கு அடிச்சு உள்ளுக்கு அடிச்சு இதெல்லாம் உண்மையிலே எவ்வளவு ஒரு அடிச்சதா அறிக்கை கொடுத்துருக்காரு. இப்ப வீடியோ போட்டிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு, அடிச்சிருக்காங்க 3 பிள்ளைகளுக்கு அடிச்சிருக்காங்க. அடிச்சது வந்த பப்ளிக் அடிச்சிருக்கணும். பப்ளிக். இப்படியும் இருக்கலாம். அதாவது பப்ளிக் இப்ப இதுல பின்னணி இப்ப எல்லாருக்குமே விளங்கும் தானே, பின்னணி விளங்குது தானே, இதுக்கு பின்னணியில பின்னுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. சாதாரணமா இது ஒரு திருவிழாவை ஒரு ஃபெஸ்டிவலா எடுத்து அதை அனுபவிக்க போற மக்கள் வந்து இப்படியான செயலுக்கு போக மாட்டேன். அப்ப இப்படி ஒன்றை செய்யணும்ன்றே இதுக்காண்டி போன ஒரு கட்ட மாதிரி தான் அதை பார்க்கவே விளங்குதானே. இது பின்னாலே ஒரு பெரிய சக்தி நின்று இப்படியான ஒரு இதுக்கு தூண்டி விட்டுருக்குன்னு சொல்லி. சரி, இனிமே கதைங்க. இப்ப என்னன்னால் நீங்க சொன்ன காரணங்கள் அதுக்குள்ள ஆரம்பத்துல வந்துட்டுகளே இப்ப தூரம் இருந்த வந்த மக்கள் வந்துட்டு அந்த மக்களை இதுக்கு மேல நம்ம அனுப்பக்கூடாது, திருப்பி அனுப்பக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்வோன்ற ஒரு அவர் எடுத்த அந்த ஸ்பொட்ல எடுத்த முடிவு. ஏன்னா அவங்க எவ்வளவு பேரை அலோட் பண்ணலாம், எவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கலாம்ன்றதை பட்ஜெட் பண்ணாம யாரும் செய்ய போறது இல்லை. உண்மையிலே அவங்களுக்கு என்னென்னால் 3 பேர் 4 பேர் என்ற அந்த ஒரு அமௌண்ட்டுக்குள்ள அதை செய்திருப்பாங்க. அது எல்லா இடம் நடக்குது. இப்ப ஒரு கோல்ல திருமணம் பண்ணாலும் சரி, இப்ப 1000 கார்டு கொடுத்தா 3000 சாப்பாடுக்கு தான் கணக்கு பார்ப்பாங்க. அதுதான் அப்படி செய்கிறது. அதுதான் பழமை. இப்ப அன்னதானம் பண்ணாலும் பழமையா போன வருஷம் எவ்வளவு மக்கள் வந்து இந்த மக்கள் எவ்வளவு மக்கள் வருமாண்டு அப்படி அந்த ஒரு அவரேஜுக்குள்ள எல்லாரும் எல்லா சாப்பாடு விஷயம் செய்யறாரு. அப்ப இந்த தரமும் இப்ப அவர் அப்படி பார்த்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு வந்துட்டுகளே தூரம் இருந்த மக்கள் இப்ப மட்டக்களப்புல இருந்து வந்துட்டு, புத்தளத்துல இருந்து வந்துட்டு, அதே போல கொழும்புல இருந்து வந்துட்டு இந்த மக்களை உள்ளுக்கு அலோட் பண்ணி போட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்க செய்வோம் என்று அவர் வெளிக்கிட்ட உடனே, ஆனால் இடையில அந்த தாங்கள் ஆன்லைன்ல புக் பண்ண மக்களும் வந்துட்டு வந்த உடனே நிர்வாகத்துக்கு ஒன்றுமே செய்யலாத கட்டங்களுக்குள்ள நான் ஒரு வீடியோ பார்த்ததுல நீ எடுக்கணும்ன்ற ஒரு முடிவுக்குள்ள வந்தாங்க. வரக்குள்ள அவங்க பார்த்தேன்டா நீங்க எல்லாரும் இப்ப சொன்ன மாதிரி சங்க சொன்ன மாதிரி வந்த உடனே சாப்பாடு மட்டும் இல்லை தானே, அங்க டிஜே இருந்தது, மற்றது என்ஜாய் பண்றதெல்லாம் இருந்திருக்கு. அதுகளெல்லாம் இந்த மக்கள் செய்யாம எல்லாருக்குள்ளேயும் போய் சாப்பாட்டுக்குள்ளே நின்றாங்க. இப்ப 3500 ரூபாண்டா 3500 ரூபாய் சாப்பாட்டுக்கு மட்டும் என்ற ஒரு கருத்தியல் இதுல பரவி கொண்டிருக்குது. நான் பாக்குறதே இல்லை, விட்டுட்டேன். ஏண்டா இந்த மக்களோட மனநிலை எப்படி இருக்குண்டு. இதுதான் நம்மளோட மக்களோட மனநிலைகள். அதுல அவர் பார்த்த ஒரு பெருந்தன்மையா செய்தாரா, இல்ல நான் இவ்வளவு பேர் தான் அலோட் பண்ணுவேன் எனக்கு இதுக்கு மேலாண்டு கதவை அவர் கூட்டி இருந்தா அவர் தப்பிருப்பார். ஆனா அவர் செய்யாம அவர் அது கூடாக தூரம் இருந்து வந்த மக்கள் உள்ளுக்கு எடுப்போம் என்ற ஒரு முடிவெடுத்தால இந்த நிலைக்கு வந்தாரா என்ற பல பிரச்சனைகள் அதை நம்ம அலசி ஆராயணும். ஆனால் அதை அங்க வந்து அவர் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டவர் சுதாரணன். அவங்க வாங்க எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டா சனம் வரத்தான் போகுது. ஆனா நீங்க வர டைமை கூட்டி இருக்கலாம். உண்டு அந்த 10 மணி என்ற டைமை இன்னும் கொஞ்சம் கூட்டி பிந்தி வந்தாக்கல பிந்தி அனுப்புறோம், நீங்க வெயிட் பண்ணி தான் வாங்க, பிந்தி வந்தோடியான்று ஏதாவது கொடுத்துருக்கலாம் ஆப்ஷன் செஞ்சிருக்கலாம் தானே சங்கண்ணா. இன்றைக்கு 1000 பேருண்டா 1000 பேருக்குரிய டோக்கன் மட்டும் கொடுத்து போட்டு அந்த ஆன்லைன் புக்கிங் கொடுத்து விட்டு இன்றைக்கு 7ஆம் தேதிண்டா இந்த 7ஆம் தேதி மட்டும்தான் ஆக்கள் மட்டும் எலவுட், 8ஆம் தேதி 9ஆம் தேதிக்குரிய ஆக்கள் எல்லாம் எலவுட் இல்லைண்டா அப்படி ஒரு சட்டமும் வச்சிருக்கலாம் தானே. எவ்வளவோ பியாவர தன்மை தெரிஞ்சவர் அதையும் செஞ்சிருக்கலாம் தானே. இன்றைக்கு 1000 பேர் தான் இன்றைக்கு ஆக்கள். 1000 பேர் இந்த 7ஆம் தேதிக்கு மட்டும்தான் வரலாம், 8ஆம் தேதி ஆக்கள்லாம் 1000 பேரை வரையலாம். இது ஒரு வெள்ளோட்டம். அவர் பிள்ளைகள் எல்லாம் திருத்தப்படும். இதுதான் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து
இது ஒரு வெள்ளோட்டமாக பார்த்து இவர் உண்மையாக அரசியலுக்கு வந்தாருன்னா இந்த மக்களை இப்படி கையாளுவார்ன்றதை இப்போவே அவர் யோசிக்கணும். இந்த மக்களை நாங்கள் கையாள முடியாது என்றதை அவர் இதில் யோசிப்பார். ஏனென்றா நீங்கள் ஆறுதான் முதலமைச்சராக ஆறுதான் எம்பியா வந்தாலும் நம்ம குறகாய்க்கிறார்கள் குறகாய்ச்சி கொண்டே இருப்போம். நான் இதில் அனுபவப்பட்டான் சங்கர். இப்போ இந்த போன இந்த இந்த அந்த கடைசியாக இப்போ அம்மாவுக்கு எங்கண்ட அம்மாவுக்கு ஒரு ஆண்டு தோசம் செய்யக்கல கொஞ்சம் பேரை கூப்பிட்டு சாப்பாடு கொடுப்போம் தானே. அப்போ நாங்கள் 100 பேருக்கு 100 பேருக்கு சொல்லியிருப்போம் ஊருக்குள்ள எங்களுக்கு சொந்தக்காரர் அப்படி இப்படி சொல்லி போட்டு சாப்பாடு கேட்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்போ 100 பேருக்கு என்னக்கல அவன் சமையல்காரன் எழுதி தரது வந்து 125 பேருக்கு எழுதி தருவான் சாமான் வேண்டுறது. அப்போ வேண்டுறதுக்கு எழுதி இருந்தால் அவன் 125 எழுதி நான் 100 அவன் வேண்டுறதை விட அவன் சொல்றதை விட நான் கொஞ்சம் கூட தான் வேண்டு நினைப்போம். சரியோ அப்போ 2 வரைக்குள்ள என்ன நடந்ததுன்னு சொன்னால் நாங்கள் சொன்ன மாதிரி இல்லை எல்லாரும் விரைவினம் வந்து ஆனால் போய்க்குள்ள எல்லாரும் 2 வாசல் கட்டுவாங்க. ரெண்டு பரவாயில்ல 4 வாசலும் அப்படி கட்டி விடுவாங்க. அப்போ அவன் அப்போ அதில் 2 பொடி என்ன கூடி அண்ணன் ஆக்கள் வாசலில் கொண்டு போயினோம்னா வேற ஆக்களுக்கு வேற ஆக்களுக்கு சாப்பாடு இருக்காதுண்டு. அப்போ நான் ஆஞ்சனேட இது கொடுக்கறதே அம்மாண்ட சாந்தி தானே. ஓகே நீ பரவாயில்ல விடு. அப்போ சமையல்காரன் எல்லாம் முடிச்சு கிடிச்சு அவரை விழிக்கிறார். சரியோ முடிச்சு விழிக்கிறார். அப்போ நான் கொஞ்சம் அடைஞ்சு வாங்க இப்படி நடந்து போச்சு அந்த ஒட்டி பிரச்சனை இல்லை தம்பி அரிசியை கொண்டு வாங்க டக்குன்னு எனக்கு 5 கிலோ பருப்பும் ஏதோ ஒரு பேக் உருளைக்கிழங்கும் கொண்டு ஓடிட சொல்லி. அப்போ சரின்னு நான் உடனே பக்கத்தில் கடை டக்கண்டு போய் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அந்த ஆள் டக்கண்டு உடனே அதுக்கு ஒரு மாற்று வேலை செய்து 2 கறியும் ஏதோ அந்த இருக்கிற மாதிரி செய்து டக்கண்டு அப்பளத்தையும் பொரித்து மிளகாயும் பொரிச்சு போட்டு அதெல்லாம் கிடந்தது அதெல்லாம் பொரிச்சு போட்டு டக்கண்டு அது அடுத்த ஏற்பாடு செய்தாச்சு. ஆனால் அது இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு தரம் வரையக்குள்ள இப்போ நாங்களும் நிச்சயம் வந்தால் நடந்து அப்படி முடிஞ்சோன்னு சொன்னால் ஓகே இருந்து காய்ச்சி கொண்டு இருப்போம் தானே. ஆமாம் அங்கே எடுத்து வச்சு காய்ச்சி கொண்டு இருக்கு. அது பிந்தி வாராக்களும் கொஞ்சம் உணர்வாங்க உணர்வா. அவங்களும் தெரியும் விளங்கும். மற்றது அங்கே ஊருக்குள்ள எல்லாருமே அப்படித்தான். இப்போ ஒரு இடத்துக்கு போய்க்கல வாசல் நாங்களே கொடுத்தான் வீட்டில் அது நீங்கள் சாப்பிட கூப்பிட்டாலே கேசவனா அவங்க முதல் நாளே பிளான் பண்ணுவாங்க நாளைக்கு அங்கே சாப்பாடலாம் இப்போ சமைக்கிறதில்ல மத்தியானம் வந்து அவங்க சமைக்கிறே இல்லையா. அப்போ நான் டக்கண்டு பண்ணேன் அவங்க வரே இல்லை போய்க்கலாம் அவங்களுக்கு கொண்டு போங்க சொல்லுவோம் நாங்கள். அப்போ அது வந்து இங்கே விளமை அப்போ காணாமல் போய்க்கல நாங்கள் டக்கண்டு உடனே அதை ஒரு வழியில் அதை செய்கிறது. மற்றது ஒரு ஒரு என்னன்னு சொல்றோம் எல்லாமே ஒரு புரிந்துணர்வு இருக்கணும். அதுதான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இதுல வந்து சொரிய குறுக்க வரன் இதுல வந்து மக்களின் புரிந்துணர்வு தான் இங்க முக்கியம். அதுல ஒன்று அவர் ஒரு வியாபாரிய அந்த மேனேஜ்மெண்ட்ல தவறு செய்துட்டார் என்றதுல வந்து அது உண்மை. அதை வந்து அதுக்கு மாற்று கருத்து இல்லை. இப்போ அது ஏன் சொன்ன மாதிரி 1000 பேர் தான் வரலாம்னு சொல்லலாண்டு 1000 பேரை எங்கேருந்து கவுண்ட் பண்ணி எடுக்கிறது. ஸோ ஒன்றில் புக்கிங் ஓன்லி இல்லைன்னு சொன்னால் சங்கர் சொன்ன மாதிரி அங்கே போன பிறகு பே பண்ணி சாப்பிட்றது. அப்படி இல்லாமல் புஃபே என்று விட்டு தான் இந்த பிரச்சனை பெருசாக வந்தது. அது மாதிரி இன்னொரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் டிவி அதுகளில் வீடியோக்களில் பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய தலை போன பிரச்சனையாக அந்த ஆளுக்குமே தோண இல்லை. திரும்பவும் வீடியோக்கள் வந்து அந்த ஆளுக்குமே தோண இல்லை. ஆனால் இப்படி வீடியோ எடுக்கணும் என்று சொல்லியும் அந்த இடத்த நாசம் பண்ணணும் என்று சொல்லியும் திட்டமிட்டு எடுக்கப்பட்டதும் சில பொம்பளை பிள்ளைகள வீடியோக்கள் பார்த்து நீ இவ்வளவு உணர்ச்சி வசப்படிக்கணும். உணர்ச்சி வசப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்க என்ன வீட்டுல சாப்பாட்டை பார்க்க இல்லையா, இறால் பொரியல் பார்த்தது இல்லையா, முட்டை பொரியல் பார்த்தது இல்லையா, அது என்ன அங்க மட்டும் திணறீங்க? அது ஒரு புரியாத விஷயமா இருக்குது. 2வது ஏற்கனவே சில கரையல் படிக்கணும் இருந்த இடத்துல இன்றைக்கு இது நடக்கும்ன்றது எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கும்ன்றது எனக்கு முதல் தெரியும். என்ன பாஸ்கரன் செய்த பிள்ளை அவள் பெரிய தானையை கொடுத்து விட்டார். இதுல ஒரு மேனேஜ்மெண்ட் காட்டி இருக்கணும். அவள் பெரிய தானே கொடுத்துட்டார். புக்கிங் ஓன்லி என்று வச்சிருக்கலாம். ஆன்லைன் சிஸ்டம் எல்லாம் மடிவா வேலை செய்து மக்களும் அதில் யூஸ் பண்ணின மண்ணைக்குள்ள அந்த புக்கிங். ஏனென்றால் வந்தாக்களை நான் அறிஞ்ச வரைக்கும் வேன் புக் பண்ணி வராங்க. அந்த வேன் புக் பண்ணி வரைக்குள்ள ஒரு வேன்ல 10 பேர் 15 பேர் வராங்க. மன்னிக்கணும் அதான் குறுக்குறாக மன்னிக்கணும். என்னென்னா அதுல ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஆன்லைன் புக்கிங் இருக்குல்ல இது வந்து 170% மக்களுக்கு தான் அந்த ஆன்லைன் புக்கிங் சரிப்பட்டு வரும். மற்ற 30% மக்களுக்கு வந்து அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருந்திருக்காது. அவைக்கு
புக் பண்ணி அதை கொண்டு வர்றாங்க. அப்ப அவை எல்லாரும் அந்த சிஸ்டத்தை கேசவனா அந்த சிஸ்டத்தை பழக்கி எடுக்கணும். நீங்க பஸ்ல புக் பண்ணி போறீங்க, ட்ரெயின்ல புக் பண்ணி கொழும்பு போறீங்க, சீட் புக் பண்ணி தான் போறீங்க, எல்லாம் கிளீனா நடந்து கொண்டு இருக்குது. அது எல்லாரும் அதை செய்யவே இல்லையே. நான் சொல்றது 70%. நான் சொல்றது அந்த 70% அதை செய்யும். 70% சொல்லக்கூடாது. அதாவது 3000 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு கொடுத்து நீங்கள் போக ரெடி ஆகுறீங்கள் என்று சொன்னால், நாங்கள் என்னென்று சில பேருக்கு ஆன்லைன் இல்லைன்னு சொல்லி சில பாமர மக்கள் இந்த அரசாங்க செயல்பாடுகள்லாம் நாங்கள் பார்க்குறோம். அவைக்கெல்லாம் ஆன்லைன் தெரியாதானே, ஃபோம் பதியன்னு அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இந்த ஃபன்ஃபயர்ன்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணி செய்கிறதெல்லாம் சிம்பிளாக வந்துட்டுது. முழு வீட்டுக்கும் இப்போ கொழுப்பு இந்த டெராஸ்ன்னு சொல்லி டெலிவரி தான் வருது. சீலையா, சட்டையா, சுடிதாரா எல்லாம் டெலிவரி, க்ரீம்கள் டெலிவரி, எல்லாமே டெலிவரி. அவன் குறைஞ்சிருக்கணும்னு நினைக்காதுங்க. ஆன்லைனில் எல்லாம் எப்போட ஆப் இருக்கு, 500 ரூபா குறைவு. அப்ப ஆன்லைனுக்கு 3000 இதுகள் செய்யலாமே இல்லை. ஆனால் அங்க நாங்கள் இன்றைக்கு இந்த படங்கள்ல பாக்குற அளவு அங்க சாப்பாடு இல்லைன்னு தானே ஒரு குறை. ரீச் ஆகல, இடம் முட்டி ஆக்கள் நிக்கலாம் போனோன்னு குறை இருக்கா? இல்ல. ஆனா அவள புலோலி என்ன சொன்ன மாதிரி ஸ்விம்மிங் பூலுக்குள்ள சாப்பாடு கிடக்கு. அது எப்படி சாப்பாடு சாப்பிட காணாது ஸ்விம்மிங் பூலுக்குள்ள சாப்பாடு கிடக்கு? அப்ப பாருங்க, அப்ப இதுகளெல்லாம் சிந்திக்க வேண்டிய. நான் அந்த ஸ்விமிங் பூலுக்கு நான் போனேன். தெரியும், போட்டிங் ஒரு கறி பூசுற என்றால் கறி பூசுற என்று சொன்னால் நீங்கள் அப்படின்னா அந்த கறி பூசுறாக்கள் உங்களோட இயலாமையும் உங்களோட ஆளுமை இல்லா தன்மையும் உங்களோட ஏமாற்றதையும் அங்க கொண்டு கொட்டுறீங்க. வேற ஒன்றும் இல்லை. ஆனா அந்த ஆளுக்கு இது என்ன சொல்லி இருக்குது, உங்களுக்கு திருப்தி இல்லையா, காசு திருப்பி தரலாம். ஆன்லைன்ல நீங்கள் புக் பண்ணி நீங்க உள்ள போல போய் காசு திருப்பி தரலாம். அந்த காசு திருப்பி கொடுக்குற வார்த்தையை சொன்னாலே சரி, அங்க எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சுது. வணக்கம் பிகே. வணக்கம் பிகேன்னா வணக்கம் பாலாண்ணா. எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்குன்னா, நான் பாஸ்கரன் அதை மாற்ற அந்த கதையை மாற்றன்னு ஒரு டவுட் ஒன்று கிளியர் பண்ணுங்க. அது சங்கரன்னா தெரியுமா நினைக்கிறேன்னா. ஆனால் ரெண்டுக்கும் 2 போனாலுமே 2 மணி நேரமே காய்ச்சினாம இருக்கு. இந்தியாவில் அகதியாக போன ஃபேமிலி இலங்கைக்கு போக விருப்பம் இல்லைன்னு அறிஞ்சன்னு சொல்லி அவர் நகரம்னு சொன்னவர். ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மைன்ற சொல்லுங்க. நான் கேள்விப்பட்ட அளவுக்குன்னா, அதாவது இந்த ட்ரிங்கோவுக்கு 30 ஃபேமிலி இந்தியாவிலேருந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும், ஒரு அமைப்பொண்டு அதுக்கு உதவி செய்கிறதுக்காக காசுகள் ஃபண்ட் ரேசிங் கலெக்ட் பண்ணுறதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையான இந்தியாவிலேருந்து 30 ஃபேமிலி இலங்கைக்கு போயினமா அப்படியா இடங்கள் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது. அதாவது திருகோணமலையில் கேள்விப்பட்டீங்களா? ஆனால் திருவண்ணாமலை ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த கரையோர பிரதேசங்கள்ல இருந்தவங்க தான் கூடுதலாக போயிருந்தவங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க திருக்கடலூர், பத்தானம்பர், குச்சவெளி, நிலாவளி பகுதியில் இருந்தவங்க தான் அவங்க கடத்தொழில் சாம்பத்தி. ஆனால் அவங்க திரும்பி வருவாங்கன்ற அன்றைக்கு சொன்ன ராஜராஜன் தான் சொன்னவர் அவங்களுக்கு. இது என்னென்றால் பிகேட்ட யாரோ காசுக்கு அப்ரோச் பண்ணிக்கிறேன், போராட நிதிக்கு அப்ரோச் பண்ணிக்கிறேன். பிகே அதை டபுள் செக் பண்ணி அதற்கு கிளியர் பண்றதுக்கு வந்திருக்காரு. பிகே அப்படி ஒரு தகவலும் தெரியாது. அப்படி நீங்க சொல்ற சரியா நான் கேட்கறேன்னா, என்னது கண்டிஷனா இது ஓகே. கொமெனா நாங்கள் ஹெல்ப் பண்றதா அது போற விஷயம். அது அப்படியே நான் என்ன இல்லை நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் என்ன 15 போட்டு இருக்கணும் நாட்டுக்கு வாரதுக்கு அவைக்கு இன்னும் அந்த பாஸ்போர்ட்டுகள் கிடைக்கல, வேண்டிய அப்ரூவல் கிடைக்காம இருக்கணும், வேண்டிய உறவுகளும் அதுல இருக்கணும். ஆனா இப்படி இப்படி நிதி சேகரித்து ஒரு என்ஜிஓவா அனுப்ப போயினோம்ன்றது அது தெரியாது. அது அப்படியான ஒரு தகவல் தேவைன்னு சொன்னா நான் அதை சரியா தீர விசாரிச்சுட்டு உங்களுக்கு இந்த தளத்துல சொல்லலாம். நீங்கள் பிகே எதுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு ரிலீஸ் பண்ணி பண்ண இல்ல நானும் அதை அறிந்திருக்கிறேன். ஆமாம், கண்டிப்பா அதற்கு ஏற்ற மாதிரி நடவடிக்கைகள் ஆரம்பத்துல வந்துட்டு. நாங்க என்று சொன்னால் நல்ல விஷயம், அப்படி நல்ல விஷயம் அல்ல, அது செய்யத்தான் வேணும். ஒரு மக்களுக்கு எங்களுக்கு ஏழுமெண்டா நாங்கள் அதை செய்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அது உண்மையிலே சரியாக அந்த மக்களுக்கு அது போய் சேரணும், அந்த மக்கள் அது உண்மைத்தன்மை இருக்கணும். ஏன்னா இப்போ நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள்லாம் தெரியாத விஷயங்களை நாங்கள் அப்படி ஒன்று தெரிய வந்தால் பிகே நான் கரெக்டாக நிச்சயமாக இதில் பதிவிடுவேன்.
பாலாண்ணா வணக்கம். விசாரிச்சு நானும் விசாரிச்சு கன்ஃபார்ம் பார்க்குறேன். சொல்லுவேன். தேங்க்ஸ். நான் விசாரிச்சு பார்க்குறேன், திருவண்ணாமலை பிள்ளைகள்ட்ட விசாரிச்சு போட்டு அப்படி இருக்கேன்னா நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. ஓகே. பாலா வணக்கம் கதை வணக்கம். வணக்கம் எஸ்பி, வணக்கம் அதவண்ணா, வணக்கம் சங்கர், வணக்கம் பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும். நான் சும்மா வந்தேன், நீங்கள் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ரீச்சாவை பற்றி கதைச்சு கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒருக்கா வந்தேன். கருத்தை சொல்லுங்கள். எந்த கருத்து எல்லாருமே கதைச்ச கதைதான், சுத்தி அதுக்குள்ளதான் எல்லாரும் வந்து. நான் எந்த புரிதல் வந்து அந்த சனிக்கிழமை ஓவர் கிரவுட் ஆகினதுக்குரிய ரீசன் வந்து அது வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணினது வந்து வெள்ளிக்கிழமை கொண்ட்ரோல்ல தான் போனது. அதுக்கு ரீசன் வந்து ரீச்சாவில் வந்து 3000 ரூபா கொடுத்து வெஜிடபிள் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 175 விதமான ஆக்கள் விருப்பக்குறைவா இருக்கும். மற்றபடியா வந்து வெள்ளிக்கிழமை கொண்ட்ரோல்ல போனது. சாட்டர்டே பொதுவாகவே வந்து எல்லா அங்க சின்ன பிள்ளைகளோடையோ பெரியாக்களோ வந்து அவை வந்து அவுட்டிங் டே வந்து சாட்டர்டே. அதே நேரம் வந்து வெள்ளிக்கிழமை மிஸ் பண்ணின ஆக்கள் எல்லாம் வந்து சாட்டர்டே வந்து போவோம் வந்து எதிர்பார்க்காத கிரௌட் தான் வந்து அந்த சாட்டர்டே கூடன்றதான் எந்த ஒப்பீனியன். அவர் ஒன்று செய்திருக்கலாம் வந்து அப்படி கிரௌட் கூடுதண்டா வந்து ஆன்லைன் புக்கிங்க மட்டும் எடுத்து கொண்டு வந்து என்ட்ரன்ஸ்ல கொடுத்த டிக்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி இருந்தா வந்து அதை இந்த இஷ்யூவை வந்து தவிர்த்திருக்கலாம் மோஸ்ட்லி என்றதான் நான் இது எல்லாட்ட புரிதலுமா இருக்கும். எந்த புரிதலும் அதுதான். அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம் அவர் அந்த சில அந்த ஸ்பாட்ல வந்து அவர் வர்றதுக்கு அந்த அந்த சரியான நேரம் வர்றதுக்கு மிஸ் பண்ணிட்டாரோ தெரியாது. அவர் பிறகு சொன்னதும் வந்து இப்ப அடுத்த நாள் பிறகு கேன்சல் ஆகிட்டது வந்து ஞாயிறு திங்களுக்கும் வந்து அவற்றை அனௌன்ஸ்மெண்ட் இருந்தது வந்து ஆன்லைன்ல மட்டும் புக் பண்ணிட்டு வாங்கன்றதான் அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருந்ததுன்றபடியா சனிக்கிழமை வந்து அதை செய்திருந்தா வந்து இந்த இஷ்யூவை தவிர்த்திருக்கலாம்ன்றதான் என்ற கருத்து. மற்றது இன்னொன்று வந்து அங்க வந்தாக்கள் இப்ப சுதாரண இதுல சொன்னது வந்து ஒரு பெருசாக கதை போகுது, சாப்பாட்டுக்குரிய மட்டும்தான் என்றது போல கதை போகுதுண்டு. அதுதான் உண்மையும் வந்து 190%. அதுதான் உண்மை. மற்ற நார்மலான ஃபண்டேக்கு வாராக்கள் வந்து மற்றதுகள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போவினோம் வந்து மற்றதுகளையும் பார்த்து அவைகள் சாப்பாட்டை காசுக்கு வாங்கி சாப்பிட்டு போவினோம். இது வந்து உணவு திருவிழாண்டா வந்து 199% அங்க வர்றாக்கள் வந்து சாப்பாட்டை மெயினாகத்து சாப்பாட்டுக்கு தான் வருகினோம் வந்து 3000 ரூபாய் கொடுத்துட்டு. இப்ப நாங்கள் கல்யாண வீடு சாம்பத்திய வீடு இல்ல வந்து நாங்கள் அதுல கொண்டு போய் மொய்ய வச்சுட்டு வந்து 5000 ரூபா மொய்ய வச்சுட்டு 500 ரூபா மீளை சாப்பிட்டு போறாக்கு. அப்ப அங்க 3000 ரூபா கொடுக்கணும்டா வந்து 190% ஆக்கள் எதிர்பார்க்கறது வந்து தாங்கள் கொடுக்குற காசுக்கு வலிவாக வந்து நாங்கள் சாப்பிடுறோமோன்றதான் வந்து 190% ஆக்கள் எதிர்பார்ப்பினோம் வந்து. அப்ப இன்னைக்கு வந்து அதுக்குரிய சாப்பாடு ஒரு காட்டில் வந்து அங்க ப்ராப்ளம் தான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்ப 190% ஆக்கள் எதிர்பார்த்து போனது வந்து சாப்பாடு தான். இது உணவு திருவிழா அன்னைக்குள்ள வந்து அதை பேஸ் பண்ணி தான் போனவைகள் என்றதான். நான் தான் அந்த கருத்துக்கு நான் தான் சொன்னேன். நான் என்னன்னு சொல்லி எஸ்பிஆர் சக்கன் அது என்னன்னு அப்படி அந்த கருத்து அப்படி இல்லை. இப்போ வந்தவே சாப்பிடதான் வந்த ஓகே. நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா அங்கே வந்து அந்த சாப்பாடு ஓகே முடிஞ்சது, அடுத்த ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஒரு 1 ஹவரில் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த 1 ஹவருக்கு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அதுக்காக ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வர இங்கே சாப்பாடு ரெடியாக இருக்கும். ஆனால் அதை வந்து அந்த அந்த அதில் இருந்த ஆக்களும் அதை அறிவிச்சிருக்கணும். ஓகே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க, நீங்கள் வரைய சாப்பாடு ரெடியாக இருக்கணும்னு சொல்லி அவைய அப்படி ஒரு மாற்றி அனுப்பி செய்திருக்கலாம். சாரி கேசவன், அது வந்து அந்த கொண்ட்ரோல் அந்த கட்டுப்பாடை மீறிடுது. ஒரு கலவரத்தை வந்து ஒரு கலவரத்தை பிகினிங்ல வந்து அமர்த்தலாம். ஒரு கிளர்ச்சி ஒன்று வந்துட்டுதுண்டா வந்து அதுக்கு பிறகு கண்ட்ரோல் பண்ணல. அது வந்து அந்த அந்த கொண்ட்ரோல அந்த இதை எல்லாம் மீறிட்டுது வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து. ஓகே எஸ்பி சொல்லுங்க. மயூரண்ணா வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தவிர்த்து ஏதாவது இல்ல இதை பற்றி இருக்க கதைப்போம். ஆனால் நான் சில நேரம் கதைக்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், கோவிக்காதீங்க
சரியா? எப்படின்னா, அதாவது நீங்க கதைக்கிறத பொறுத்தது. அது தெரியும். ரைட். என்னென்ன ஒரு அன்லிமிட்டெட் மெயில் என்று சொன்னா அதுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒன்று இருக்கு. அதாவது நீங்கள் விரயம் செய்யக்கூடாதுன்றது ஒரு விஷயம் இருக்கு. இங்க வந்து சென்ட்ரல் லண்டன்ல வந்து சைனீஸ் வந்து கடந்த வாரம் சொல்லி இருந்த நீங்க என்னென்ன ஸ்ரீம் சாப்பிட்டதை பற்றி. எஸ், அதுக்கு பிறகு நீங்க வேஸ்ட்டுக்கு நீங்க பே பண்ணணும். அதே போல இப்போ நீங்கள் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஸ்பெயினில் நிற்கிறோம், இல்லாட்டி லண்டனில் நிற்கிறோம்டா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அன்லிமிட்டட். அதுக்காண்டி 15 பேக்கனையும் 15 பிரெட்டையும் வேண்டி பிளேட்டில் போட்டு திண்டு முடிச்சு போட்டு அழிக்கிறன்றதுக்கு பேர் வந்து அது கொலை வெறி. அப்போ அது வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் கொடுத்த 3000 பவுனுக்கு நாங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ தின்னணும்னு நினைக்கக்கூடாது. அந்த 3000 பவுனுக்கு நாங்கள் என்னெல்லாம் பார்க்கலாம்னு நினைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அந்த அழகு, அதாவது உணவு திருவிழான்றது. இது முதலாவது ஸ்டோர்லேயே நீங்கள் முழுசையும் சாப்பிட்டுட்டா நீங்கள் அடுத்த கொத்தரொட்டி ஸ்டோரில் நீங்கள் ஒன்றும் சாப்பிட போகிறதில்ல. அதுக்கு அடுத்த அங்கே டெசர்ட் ஒன்று இருக்கும், அதை சாப்பிட போகிறதில்ல. அங்கே நூடுல்ஸ் இருக்குது, சைனீஸ் இருக்குது, அதை சாப்பிட போகிறதில்ல. ஆனால் முதலாவதுலேயே நீங்கள் நின்று 3000 மூணையும் முடிச்சு விடுவோம்னு நினச்சி கொண்டு நிற்கிறதுக்கு பேர் அதை சொல்கிறது. இப்போ எங்களுக்கு வந்து முந்தையெல்லாம் அன்லிமிட்டட் டேட்டா, அன்லிமிட்டட் மினிட்ஸ் என்று வரும். அது என்ன செய்வாங்கன்னா, ஒரு 5 படிகள் ஒரே வீட்டில் இருப்பாங்க, ஒருத்தன் தான் ஃபோன் எடுத்து போட்டு அவனுக்கு அன்லிமிட்டட் டேட்டா, அன்லிமிட்டட் மினிட்ஸ்ண்டா இலங்கைக்கு அடிக்கிறது, அமெரிக்காவுக்கு அடிக்கிறது, எல்லாம் அடின்னு அடித்து அவன்கிட்ட ஃபோன் மாத்திரம் அந்த வீட்டில் கிடக்கும். அதை சொல்கிறது இந்த யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதே நேரம் ஒரு 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 உண்மையாக மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் செய்தால் தான் இந்த விஷயத்தை நாங்கள் தருவோம்ன்றது அந்த ஒரு கண்டிஷன்ஸில் இருக்கும். 1 மாதம் விடும், 3000 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் காய்ச்சிங்கன்னா விடுவாங்க. ஆனால் திருப்பி 4500 நிமிஷம் போய் கொண்டிருக்கேன்னா 4000 நிமிஷம் நீ ஃபோன் காய்ச்சி கொண்டிருக்கேன்னா இப்போ வேலைக்கு போகிறீங்களா நீ? அப்படியான அதை சொல்கிறது ஃபேர் யூஸ்ன்னு சொல்கிறோம், ஃபேர் யூஸ் பாலிசி. அப்போ அந்த ஃபேர் யூஸ் பாலிசியை வந்து எங்களோட மக்களுக்கு தெரியாது. ஏன்னா கொடுத்த காசுக்கு முதல் 10 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சு விட்டுருவோம். 3000 ரூபாயை நாங்கள் முடிச்சு விட்டுருவோம். அதே நேரம் எனக்கு அது ஒன்று பிடிக்கவே இல்லை. என்னன்னா மகேந்திரன், இதை நீங்க இந்த ஐடியாவை நீங்க அன்றைக்கு சொன்னீங்க சரியா? அதைத்தான் யாரும் அங்க கேட்டுட்டு அதை செய்யிட்டாங்க. நீங்க சொன்னீங்க அன்றைக்கு போன உடனே நான் இந்த ரால்ல தான் முதல் புறக்கி 40 பவுன்ஸுக்கு கொடுத்த 35-40 பவுன்ஸுக்கு முழுக்க முதல் சாப்பிட்டு அவ்வளோதான் விஷயம். நான் தான் காரணமும் நான் தான் விளக்கமும். அதுல ஒருத்தன் போய் அவடவும் பொறிச்சிருக்க, லொப்ஸ்டர் எடுத்து அடிக்கொண்டு பிரிச்சிருக்கானே. பாக்குறதுல மைனர் அர்ஜுனா 2 வீடியோ போட்டிருக்குது இந்த 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 பிரச்சனையை பற்றி. அதை பற்றி நீங்க பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். நல்ல காலம் பார்க்கல என்றதால நீங்க சந்தோஷப்படுங்க. என்னன்னா, நான் முதல் கிழமை சொன்ன விளக்கம் இந்த முறை ஒரு பிரச்சனையா வந்து நிக்குது. அந்த ஃபேர் யூஸ் பாலிசி என்னன்னு இருக்கு, சரிதானே? அதாவது ஒன்றை எப்பவும் நாங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மற்றது அவன் எங்களுக்கு ஒரு 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 வடிவா ஒரு விஷயத்தை தாராருன்னா அவனையும் சந்தோஷப்படுத்தணும், நாங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதை விட்டுட்டு அவனை அடிச்சு முடிக்கணும். ஆனால் உண்மையிலே கவலை ஒரு பக்கம். அதோட நான் ஒரு மெசேஜ் விட்டுருந்தேன். நான் பாஸ்கரன் அந்த ஸ்டாஃபுக்கு அந்த நம்பருக்கு அடிச்சு ரீஃபண்ட் கேளுங்கன்னு சொல்லப்பட்ட நம்பருக்கு நான் அடிச்சேன். நான் வருது மயூரன் குறுக்க வரன் குறுனைக்காதீங்க. நீங்க பாஸ்கரன் ஸ்டாஃபுக்கு மெசேஜ் விடுறான்னு எனக்கு விட்டுருக்கிறீங்களா? நன்றி. அங்கே விட்டு அதை உங்களுக்கு காப்பி பண்ணி அனுப்பினான். ஓகே, சாட்சிக்கு சாட்சிக்கு என்னன்னா, நான் இப்படிப்பட்ட ஆள் தான். என்னன்னா மெசேஜ் சொல்லுங்களேன், நாங்களே அனுப்புறோம். என்னன்னா, நான் என்ன சொன்னேன்டா, ஸ்டாஃப் யாரா இருந்தா தயவு செய்து இந்த மெசேஜ் இருக்கா பாஸ்கரனுக்கு சொல்லுங்க. பாஸ்கரனோட நான் அவருக்கு கதைக்கணும். என்னன்னா, இப்ப நொந்திருக்கும் பொழுது அவருக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கணும். எனக்கு அவரை வடிவா தெரியும், அவருக்கு என்ன தெரியும். ஒன்றில் பாட்டுக்கார மயூரன்னு சொல்லுங்க தெரியும், அப்படி இல்லையா லண்டன்ல இருக்கிற அருண் மயூரன் சொல்லுங்க தெரியும், அப்படி இல்லையா குடிகார மயூரன் சொல்லுங்க, அப்போ அவருக்கு தெரியும். அவற்ற ரூம்ல நான் ஒண்டா நின்று இருக்கிறேன்னு சொல்லுங்க தெரியும். இந்த நேரம் அவருக்கு ஃபோன் ஆன்சர் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குமென்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருக்கா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் அவருக்கு ஆதரவை நான் குரல் கொடுக்கறதுக்கு ரெடி. சத்தியமா இதான் நான் சொன்னது. ஏனண்டா, ஆனா உங்களுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கு. என்ன நிறைய அடையாளம். அப்ப நீங்க இவ்வளவு சொன்னீங்க அந்த அர்ஜுனாண்ட எதிராளின்னு சொல்லிடுங்க. இல்ல, அது அவருக்கு தேவையில்லைன்னா அது உலகத்துக்கே தெரியுமே. என்ன, நான் அதுல மாஸ்டர்ஸ் செய்து முடிச்சேன். மயூரன் என்றாலே அர்ஜுனாண்ட எதிரின்றது உலகத்துக்கே தெரியும். இல்ல, உங்களோட கூட்டாளி இன்றைக்கு அறிக்கை விட்டுட்டாரு. இப்ப எல்லாரும் தன்னைத்தான் நம்புவாங்களாம், தான் தான் டீம் வரைக்கும் செய்து, நான் இன்னும் டீமை இறக்கலன்னு சொல்றாரு. அப்படியா சங்கதி? அது பார்க்கல.
அது இன்னைக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இறக்கி இருந்த ரெண்டாவது தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒரு மாடு போட்ட சாணியில ஏதோ ஒண்ணு வந்து மிதிச்ச மாதிரி இல்லை. அதாவது உண்மையில அவனுக்கும் சில நேரங்கள் நேரம் நல்லா வேலை செய்யுது. என்ன ராசின்னு தெரியாது. அவன் இந்த மத்தியானம் ஒரு விஷயத்த கதைப்பான். அது அப்படி மீன ராசி உத்திரட்டாதி மீனம். காகம் இருக்க பனம்பரம் விழுகிற மாதிரி அவன் நேற்று முந்தின நாள் அங்க பார்லிமெண்ட்ல போயிட்டு என்ன இது ஃபோமலினை பாவிச்சு தான் செய்யறாங்கன்னு சொல்லி ஒரு கதையை ஒன்று தொடக்கி விடுவான்னு பார்த்தீங்களா? அந்த கதைக்கும் இப்ப உண்மையில ஒரு பெரிய விஷயம். ஆனா என்னென்ன ஆட்களுக்கு விளங்குதா இல்லையா தெரியாது. நான் சொன்னேன் கதைச்சா சில பேருக்கு பிடிக்காது. ஆனா உண்மையை சொல்றேன், இப்படி ஒரு நல்ல விஷயம் செய்யற ஒரு நல்ல மனுஷங்களுக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, ஆனா உபத்திரம் செய்யாதீங்க. அதே நேரம் அவர் முதல் செய்ததெல்லாம் பிள்ளையனும் நானும் ஆகி பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெளியில இருந்து சாப்பாடு கொண்டு வரக்கூடாதுன்றது அதுவும் ஒரு விஷயம். அதே நேரம் வெளியில கொண்டு போகாதீங்கன்ற சொல்றதும் அதுவும் அவர் சொன்னார். அதுவும் உண்மை. ஏனென்றா இங்க கூட ஒரு நீங்கள் புஃபே புக் பண்ணினீங்கன்னு சொன்னா இப்போ கானா ரெஸ்டாரண்டாக இருக்கலாம், இல்லாட்டி எந்த பெரிய ரெஸ்டாரண்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கிறிஸ்டலாக இருக்கலாம். ஏன் கொண்டு போக விடுறேன் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் கொண்டு போய் அதுக்குரிய பாதுகாப்பை அதுக்குரிய டெம்பரேச்சரில் கொண்டு போகாமல் நீங்கள் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்காம அதை சாப்பிட்டு உங்களுக்கு வயிற்றுக்களை பழுதாக்கி அடுத்த நாள் பிரச்சனை வந்தால் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் பிரச்சனை. இந்த லண்டன்ல இருக்கிற இவ்வளவு ரெஸ்டாரண்ட்லையும் நீங்கள் கேட்டீங்கண்டா, கானாவாக இருக்கட்டும், இல்லாட்டி பாம்பீச்சாக இருக்கட்டும், இல்லாட்டி கிறிஸ்டலாக இருக்கட்டும், மயூரன் ஒரு ஆளுக்கு மாத்திரமே அலவுட். ஏன்னா நான் ஒரு நாளும் வெளியில் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு மாத்திரம் டேக்அவே அலவுட். நான் ஒரு நாளும் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். ஒன்றில் சாப்பிடுவோம், இல்லாட்டி கொட்டிடுவேன் பழுதாண்டா. ஆனால் அதை கொண்டு வச்சு 2 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்டு அழிச்சிங்கன்னு சொன்னால் உங்களோட உடலையை நீங்கள் பழுதாக்கி அந்த ரெஸ்டாரண்ட் நிறைய பழுதாகக்கூடாதுன்றதான் முதலாவது. மற்றது வெளியிலேருந்து உள்ளுக்கு கொண்டு வரக்கூடாதுன்றதுக்கு என்ன காரணம்டா, அதுன்ற வேஸ்ட் வந்து இங்கே வந்து இன்னொரு அதை சொல்றது மிஸ்கண்டாமினேஷன் சொல்லி, அதாவது தொற்று நோய்களை உருவாக்குறதுக்குரிய கிருமிகளை நீங்கள் கொண்டு வரலாம். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கோ இல்லாட்டி இங்கே நியூசிலாண்டுக்கோ நீங்கள் ஒரு விதமான ஒரு சாப்பாட்டு பொருளோ பால் பொருளோ, ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் ஏர்போர்ட்டில் 10 மாம்பழத்தை தூக்கி என் கண்ணுக்கு முன்னுக்கே குப்பையில் போட்டோம். ஏன்னா அவங்க 10 கருத்த குழம்பான். இதான் குவாரண்டைன். அதுக்கு பிறகு சொன்னால் அடுத்த தடவை நீ உன்னை பிடிச்சேன்னு சொன்னால் ஹெவி ஃபைன், ரிவ்யூஸ் டு என்டர்ன்னு சொல்லி சொன்னான். உண்மை. ஏன்னா அவங்க தங்களோட பொருளாதாரத்தை மாத்திரம் இல்லை, தங்களுடைய அந்த என்ன சொல்றது உணவுத்துறையிலையும் வந்து சரியான கவனமா இருக்கிறாங்களே. ஏன்னா ஒரு சின்ன ஒரு ஃபங்கஸ் வந்து மாட்டிட்டுன்னு சொன்னாலே அவங்களோட அந்த உணவு பொருளாதாரத்தை உடைச்சி விட்டுரும். அவங்களோட எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காலிஞ்ச என்னென்ன இந்த மாடுகள் அவ்வளோத்தையும் ஒரு எத்தனையோ 1000 லட்சம் மாடுகளை போட்டு கொளுத்தினாங்க யூகேல. அது 80களிலயோ 60களிலயோ நினைக்கிறேன். இல்ல 90ல பண்டியெல்லாம் கொளுத்தினவங்கள எல்லாத்தையும் கொளுத்தினவங்க. என்னன்னா மேட் கவ் டிசீஸ் வந்து அதுக்கு பிறகு என் ஃபேவரைட் டீபோன் ஸ்டேக்கே நிப்பாட்டி விட்டாங்க பப்புல. அதுக்கு நீங்க ஸ்காட்லாந்துக்கு போனா இப்பவும் இருக்காது, இல்ல ஐலாண்டுக்கு போனா இப்ப திரும்ப எலவ் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்கள் எல்லா இடமும் எடுக்கிறாது. இப்ப எலவ் பண்ணிட்டாங்க, ஆனா எல்லா இடமும் எடுக்கிறாது. அதுக்கு பிறகு அதை நிப்பாட்டி விட்டாங்க. அந்த டீபோன்ல இருந்தான் அது பரவினு சொல்லி. அது வளமை தான். என்ன சொன்னால் அந்த கிருமியில வந்து ஒரு இடத்துல இருந்து அது இன்னொரு இடத்துக்கு போயிடும். போச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். இப்ப நான் கொண்டு வர மாம்பழத்துல ஒரு ஃபங்கஸ் இருந்து அங்க கொண்டு போய் அது சில வேளையில அவங்கள்ட ஒரு இதுக்குள்ள போச்சுன்னா ஆர்கானிக்குள்ள போச்சுன்னு சொன்னா அவ்வளவுதான். என்னடா அவங்க விவசாய பொருளாதார நாடு. இந்த சீமான் அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா, என்னடா இப்ப ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், நியூசிலாண்டா இருக்கட்டும், பால் உற்பத்தியில அவங்களே அடிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை. அதே போல சுவிட்சர்லாண்டும் தான். இப்போ அங்க பட்டர் அங்க இருந்தானே வருது. ஃபேமஸான பட்டர், குளோப் பட்டரும் அவங்கள்ட்ட தான். மதுரன் அவர் கோழியோட இதோட சேர்த்து கதைங்கண்ணா. இப்போ பாஸ்கரன் வந்து அடுத்த முறை இதே மாதிரி இவெண்ட் செய்கிறோன்னா என்னத்தை இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களோட ஃபேவரட் 3 பாயிண்ட் சொல்லுங்க. நான் முதல்ல இருக்கா பாஸ்கரனோட கதைக்கணும். என்னடா இல்லை நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்களா அவருக்கு அடுத்த முறை பெர்ஃபெக்டாக செய்கிறேன்டால் ஒரு 3 உங்களோட இதில் டாப் இதை வச்சு சொல்லுங்க, நாங்கள் கேட்டுப்போம் அவருக்கு. தேங்க்யூ. உண்மையில வெளிநாட்டு மாதிரி செய்யறதுன்றது வேற, ஆனா வெளிநாடு மாதிரி இலங்கையில செய்யறதுன்றது வேறு என்றதை முதல்ல விளங்கிக் கொள்ள வேண்டும்.
வெளிநாட்டில் எனக்கு பகல் ஒரு காஃபியும் ஒரு பேக்கன் சாண்ட்விச்சும் இருந்தால் காணும். அது 5 ஸ்டார் ஹோட்டலில் ஃப்ரீயாக இருந்தாலும் எனக்கு அவ்வளோவும் காணும். ஏனெண்டா மத்தியான சாப்பாடும் எனக்கு இருக்குன்னு தெரியும், என்னோட காசு இருக்குன்னு தெரியும். அப்போ நாங்கள் ஒரு விஷயம் செய்யும் பொழுது வெளிநாடு மாதிரி செய்யலாம், ஆனால் நாங்கள் செய்கிறது யாருக்கு? எங்கட மக்கள். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஆனால் இவர் சொன்ன வசனங்களையும் நானே சொல்கிறேன். இங்கே வாங்க, நான் ஸ்டாப்பாக உணவு வந்து கொண்டே இருக்கும், சாப்பாட்டுக்கு குறைவில்லைன்னு சொன்னீங்க. ஆனால் 8:30க்கு அங்கே சாப்பாடு இல்லை. ஆனால் 6 மணிலேருந்து 10 மணின்னு சொன்னீங்கன்னா 4 மணித்தியாரம் நீங்கள் நான் ஸ்டாப்பாக சாப்பாடு கொடுக்கணும்டா அதுக்கேற்ற மாதிரி செஃப் எல்லாரும் ரெடியாக இருந்திருக்க வேணும். முதல் நாள் ஓகே, 2ஆம் நாள் ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு தெரியணும் 3ஆவது நாளும் இவ்வளோ வரப்போகுதுண்டு. அப்போ அதை முதல் நீங்கள் எதிர்ப்பு கூறல்ன்றது அது முக்கியம். ஏன்னா நீங்கள் 2 வருஷம் செய்துட்டீங்க முதல், அப்போ உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, ரொட்டியை 4 வெட்டி தான் கொடுக்குறீங்க, அது பிரச்சனை இல்லை. என்னடா ஒரு அடியை 4 ரொட்டியை கொடுக்குறதுக்கு பதிலாக 4 துண்டை கொடுக்குறீங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்டாஃபோட ஒருக்கா நீங்கள் கதைக்கணும். அங்கே யாரும் பிச்சை எடுக்க வரே இல்லை. 3000 ரூபா கொடுத்து போட்டு 3500 ரூபா கொடுத்து போட்டு பிச்சை எடுக்கிறீங்களா? அவங்களோட ரைட்ஸ், அவங்க கேட்கும் பொழுது நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை. அதை உங்களோட ஸ்டாஃபும் விளங்கி கொள்ள வேணும். அந்த வர்ற கஸ்டமரை இல்லாட்டி வர்ற அந்த விசிட்டரை நீங்கள் நேர்மை இல்லாமல் மரியாதை இல்லாமல் நடத்துறது சரியான பிள்ளை. உங்களோட சாப்பாடு இல்லைன்னா மன்னிக்க கேட்க வேண்டியது நீங்கள், கஸ்டமர் கிடையாது. இல்லையம்மா இந்த இடத்துல இல்லை, இந்த அவருக்கு ரவுண்டு போயிட்டு வாங்க, நாங்கள் ஒன்றா இன்னொரு கொத்தரட்டி போடுறோம்னு சொல்கிறதுக்கும் அந்த மரியாதை வேணும். மற்ற செக்யூரிட்டின்றது ஏதோ காவல்துறை மாதிரி நடத்தி கொண்டிருக்காங்க, அதுவும் பிள்ளை. நீங்களும் எங்களோட மக்கள் தான், சரியா? அப்போ நீங்களும் உங்களோட சகோதரர் மாதிரி தான் எங்களை பார்க்கணும். எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் உண்ட சகோதரத்துக்கும் இருக்குது. நீ அதில் ப்ளூ கலரில் செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டுக்கொண்டு நிற்கிறதால நீ எங்கேயும் பெருசாக போகிறதும் இல்லை, நான் குறைய போகிறதும் இல்லை. அது விளங்கு மயூரன் என்ன நல்லா சொல்ல அடிக்கிறாரு. என்ன சங்கரன் கேட்டகளுக்கும் மறுமொழி 3 காரணம் கேட்டார், 3 சொல்லியாச்சுல்ல. சொல்லிட்டேன் நான், அப்படித்தான் கதைப்பேன். இல்ல இனி இம்ப்ரூவ் பண்றான்னு சொன்னா என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. ரைட். என்னண்டா முதல்ல எங்களுக்கு உண்மையிலேயே என்னண்டா 2 விதமா ஒரு விஷயம் செய்யலாம். ஆன்லைன் புக்கிங் மாத்திரம்தான் நாங்கள் எடுப்போம்டா அதை பார்க்கணும். அப்படி இல்லை, ஆன்லைன் புக்கிங்ல எனக்கு 25,000 பேர் புக் பண்ணப்பட்டிருக்கிறாங்கடா, 15,000 பேர் உள்ளுக்கு விடலாம், 30,000 40,000 பேர் வரைக்கும் உள்ளுக்கு எடுக்கலாம்டா. அந்த 15,000 பேர் எடுக்க இங்கே சாப்பாட்டுண்ட அழகுகளை யோசிக்கணும். இவ்வளோ பேரும் சாப்பிட்டா இவ்வளோ நடக்க போகுதுண்டு. அதே நேரம் ஒரு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கலாம். அதாவது நான் ரூல் டு ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஆர்டர் படி தான் வேலை செய்வேன், இப்படி தான் இந்த ஆர்டர் தான். ஆனால் ஒரு 2 வயசு பிள்ளை என்னத்தை சாப்பிடும்போது, பால் குடிக்கிற பிள்ளை அதுக்கு 2,000 பவுன் சார்ஜ் பண்ணால் 2,000 ரூபா சார்ஜ் பண்ணல நியாயம். அந்த பிள்ளை என்ன வாயை சூப்பி கொண்டிருக்க போகுது, மினிமம் பால் குடிக்க போகுது, ஒரு சிப்ஸ் சாப்பிட போகுது, அவ்வளோ மேக்சிமம். அப்போ அதுக்கு 2,000 சார்ஜ் பண்ணுறதுன்றது நியாயம் இல்லை. அதாவது நீங்கள் எண்ணிக்கையே கவனமாக பார்த்து கொண்டு முதல் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், எங்களுக்கு எவ்வளோ பேருக்கு உணவு கொடுக்க முடியும். எல்லாரும் வந்தாலும் நாங்கள் அவிச்சு கொட்டுவோம்டா, இதானே சோறா? சும்மா சோத்தை அவிச்சு கொட்டினா காணுமா? இல்லையே. சோறும் சம்பளம் கொடுத்தா காணுமா? இல்லையே. நீங்கள் என்ன சொல்லுங்க, உணவு திருவிழா இந்தியாவில் இருந்தவர்கள் வந்திருக்கிறான், மலேசியாவில் இருந்தவன் வந்திருக்கான், சைனாவில் இருந்தவன் வாரான், இது ஒரு பெரிய இலங்கை அளவில் கொண்டு போக போகிறேன் எல்லாம் சொல்லி போட்டு கடைசியை ஒரு சோறும் சம்பளம் கூட கொடுக்கல அளவுக்கு நிற்கிறீங்கன்றா அது இல்லை. ஆனால் இப்படி செய்திருக்கலாம் இல்லை மயூரன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ வடமாகாணத்தில் இருக்கிற இன்னும் இப்போ இவர் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட் நடத்தல தானே, நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்குது தானே. அப்போ அவங்களுக்கும் ஒரு ஸ்டோலை கொடுத்து அவங்களையும் ஒரு பார்ட்னராக உள்ள கொண்டு அப்படியும் ஒரு கலெக்டிவான ஆட்கள் வந்திருந்தாங்கன்னா கூட மேனேஜ் பண்ணியிருக்கலாம். அதாவது இப்போ இந்த ஸ்பெஷலுக்கு இந்த இன்னாக்களுக்கு பிரியாணி, இன்னாக்களுக்கு கொத்து, இன்னாக்களுக்கு புட்டு, இன்னாக்களுக்கு அப்பம், இந்த கடைக்கு இதுன்னு சொல்லி கொடுத்து அவர் ஒரு கமிஷனை வச்சு அவங்களுக்குள்ள அவங்க ஒரு இதொன்றை கொடுத்து செய்திருந்தா இந்த நெருக்கடியை அவர் சந்திச்சிருக்க மாட்டார். இல்ல அது அப்படி செய்ய முடியாது சங்கர், அப்படி செய்ய முடியாது. ஏன்னா இது ரீச்சாண்ட ஃபெஸ்டிவல் தெரியும். தனி பொறுப்பு இவைக்குத்தான். தப்பி தவறி ஒரு பொய்சன் வந்தா இவன் கையெல்லாம் எல்லாம் மாட்டும் கைதான் இருக்கும். அப்ப அவர் அப்படி செய்ய முடியாது. ஆனால் நீங்க கேட்டதுக்கு ஒரு வழி என்னன்னா, அந்த நம்பர்ஸை நாங்கள் பிக்க கேட்ட கேள்விக்கு நம்பர்ஸை நாங்கள் ஓகே
ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான். அப்ப அவர் ஆசைப்பட்டவர் முதல் 6000 பேர் வந்தது, இந்த முறை 10,000 பேர் எதிர்பார்க்கிறோம். 10,000 தர 3000 கிட்டத்தட்ட 3 கோடி. சரியா? அப்ப 3 கோடிக்குரிய லைட்டிங்ஸ் எல்லாம் நடுவே செய்யறீங்க. அப்ப 3 கோடி செலவு வரப்போகுதுன்னு சொன்ன வருமானம் வரப்போகுதுன்னு சொன்னா நீங்க ஒரு 30% சாப்பாட்டுக்கு செலவழிக்கலாம் வேணும். சரி மயூரம், நான் இப்போ இப்படித்தான். இப்போ அதுக்கு ஒரு கண்ட்ரோல். இப்போ அதாவது நாங்கள் ஒரு எங்கள்கிட்ட அக்கமடேஷன் ஒரு நாளைக்கு இத்தனை பேரை தான் நான் அக்கமடேட் பண்ணணும் என்று சொல்லி போட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் அந்த இதை சிஸ்டத்தை வச்சுருந்துருக்கணும். இப்போ ஓகே, இப்போ ஒரு ஆள் வெளினா வேறு யாரோ சொன்னது, ஓகே சனம் வந்துட்டு நான் உள்ளே எடுக்கணும் என்று சொல்லி அவர் ஒரு இதில் அவர் எடுக்கிறாரு. ஆனால் அப்படி எடுத்தால் இப்படித்தான் வரப்போகுது, இதுதான் அதிൻ്റെ நிலப்பாடு. அப்போ அப்படி வந்துட்டுனாக்காண்டி அப்படி எடுக்கணும் இல்லை. நான் அனுபவப்பட்டதை சொல்றேன். என்ன அனுபவப்பட்ட சொல்றேன் என்னன்னு சொன்னா, நான் இங்க ஒலாண்டோக்கு வால்ட் டிஸ்னிக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 தரம் போயிருப்பேன். நான் ஆரம்பத்தில் பிள்ளைகளோட போனது, அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போனது. எனக்கு அது சரியான விருப்பம் இருந்துச்சுன்னா அந்த ஒலாண்டோவில் இருக்கிற ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வால்ட் டிஸ்னி. அப்போ அதில் என்ன நடக்குன்னு சொன்னால், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த கன்செப்டில் நான் இந்த ரீச்சாக நடக்குது. அதில் என்ன நான் பார்த்த விஷயம் என்னன்னா, நீங்கள் அன்லிமிட்டட் ஃபுட் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேக் கொண்டு, ஸ்பெஷல் டேக் கொண்டு கட்டி விடுவாங்க. அந்த டேக்கை நீங்கள் எங்கே உள்ளுக்கு அதாவது அங்கே 8 பார்க் இருக்குது. வால்ட் டிஸ்னிக்குள்ள 8 பார்க் இருக்குது. இப்போ தீம் பார்க் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, அப்படி எல்லாமே இருக்குது. அப்போ அந்தந்த எல்லாத்தையும் ரெஸ்டாரண்ட் மாதிரி சின்ன சின்ன பூத்துகள் மாதிரி வச்சுருப்பாங்க, ரைட்? அப்போ நீங்கள் அந்த அன்லிமிட்டட் ஃபுட் மீலை கூட பே பண்ணி போட்டு நீங்கள் அதுக்கு டேக்கை கட்டி விட்டால் நீங்கள் ஐஸ்கிரீம் ஒன்று வேண்டாம், 2 குடிக்கலாம் 3 குடிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை அன்லிமிட்டட் வேண்டாம்னு சொல்லி நீங்கள் பே பண்ணி வேண்ட போகிறோன்னு சொன்னால் அதே பூத்தில் ஒரு ப்ரைஸ் டேக் வச்சுருப்பாங்க. ஆக்கள் சில ஆக்கள் அதில் வேண்டிய சில அலர்ஜிக்கு இருக்கும் சில சாப்பாடுகள், சில அது எல்லாத்தையும் ஆல் இன்க்ளூசிவ் ஒர்க் பண்ணாது. அப்போ என்ன நடக்க சொன்னால் தாங்க விருப்பமானதை பே பண்ணிட்டு போயிடும். ஆனால் எல்லோரும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, எல்லாரும் படம் எடுப்பினோம், எல்லாம் நடக்கும். அந்த 8 தீம் பார்க்குள்ளே நடக்கும். அப்போ அப்படியான ஒரு விஷயங்கள் வைக்கக்குள்ள மக்கள் உண்மையாக ஒரு பெரிய ஃபேமிலியாக வரைக்குள்ள அவைக்கு பொலியாத சாப்பாடு வேண்டி பே பண்ணி சாப்பிட கூட சொன்னால் ஒரு ஃப்ளாட் ஃபீயை அன்லிமிட்டடாக அந்த பே பண்ணிட்டு போகிறதும் விபத்து. நாங்கள் அப்படித்தான் கூடுதலாக அன்லிமிட்டடுக்கு போகிறது காரணம் என்று சொன்னால் ஏதோ ஒரு சாப்பாடு எங்களுக்கு கூட பிடிக்கும். அப்போ அந்த சாப்பாடு நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி நாங்கள் வீடுபடியை சாப்பிட்ற சாப்பாட்டை நாங்கள் அவாய்ட் பண்ணலாம். அப்போ அது அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வருவராக இருந்தால் எவ்வளோ நம்பரை லிமிட் பண்ண தேவையில்லை. அவர்கிட்ட விருப்பப்படி பாஸ்கர் அண்ணன் எவ்வளோ பேரை உள்வாங்கலாம் என்று சொன்னால் அவ்வளோத்துக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா இருக்குது என்று சொன்னால் அதான் இப்போ பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் எப்படித்தான் பார்த்தாலும் எந்த தீம் பார்க்கு போனாலும் அந்த சாப்பாடு ஒன்று முக்கியமான. ஏன்னா நாங்கள் ஒரு ரைட்ஸுக்கு போயிட்டு வரைக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு 4 பேர் 2 பதக்கத்தில் ஐஸ்கிரீம் குடிச்சவனுக்கு எங்களும் குடிக்கணும் போல நடக்கும். நான் அதால் திரும்பி பார்க்கல, கொத்துரொட்டி அங்கே கொத்துரொட்டி சாரி என்னன்னு சொன்னால் ஒரு ஹொட்டோ கொண்டு போடுறாங்கன்னு சொன்னால் அங்கே ஹொட்டோக்கை மெட்டாக்க சாப்பிடு. அப்போ எங்களுக்கு ஏதோ சாப்பிட்டு கொண்டே இருப்போம்னு சொன்னால் எனர்ஜி அங்கே யூஸ் பண்ணி கொண்டு இருப்போம். எங்களுக்கு என்ன கேலரிஸ் பேர்ன் பண்ணி அவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்தை கொண்டு வரதால என்ன நடக்கும்னு சொன்னால் அப்படியான கம்ப்ளைண்ட்ஸுகள் மினிமைஸ் பண்ணலாம்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சேம் டைம் குழப்ப வேணுமென்று சொல்லி வாராக்களை நீங்கள் எப்படித்தான் நீங்கள் செலவிலான்னு எண்ணத்தை தான் செய்தாலும் அந்த குழப்பவாதிகள் அதை குழப்பிக்கொண்டே இருப்பார்கள். ஆகவே இப்படியான ஒரு முன்னுதாரணமாக ஒரு பிஸ்னஸை கொண்டு எங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு பாலமாக கொண்டு வரணும். நேச்சுரல் வரைக்குள்ள இப்படி குழப்பவாசிகள் செய்கிறது உண்மையில அக்செப்ட் பண்ணிடலாது. அதே மாதிரி எனக்கு ஒரு தனிப்பட்ட இதாண்டுச்சுன்னா தனிப்பட்ட ஒரு இதாண்டு சொல்லி முடிக்கிறேன். கடைசி ஒரு வசனம் நான் கன்னடங்களில் பார்த்துருக்கிறேன். எங்களோட பிள்ளைகளை சேர்ந்து வைஃபுக்கு கூட நான் அடிக்கடி சொல்கிறேன், இந்த மேசையில் யாராவது ஒரு இவெண்ட்டுக்கு சாப்பிட போய்க்குள்ள என் மேசையில் யாராவது நான் முதல் பார்ப்பேன் என்று சொன்னால் ஒரு இவெண்ட்டுக்கு போய்க்குள்ள 2 பேர் சாப்பிட்டோன்று கேட்குள்ள எனக்கு முதல்ல இந்த இவெண்ட்டுக்கு போனாக்கள் சாப்பாடு பிளேட் முழுக்க அடுக்கி போட்டு 2 சாப்பிட்டு எழும்பி போயிருப்போம்னா அந்த மேசையில் நாம் இருக்க மாட்டேன். ரெண்டா மீனிங் என்னென்னு சொன்னால் அங்கே உள்ள சாப்பாட்டை நீங்கள் தேவையாண்டா 10 திரம் போய் எடுக்கலாம். பஃபே ஏண்டா என்ன 10 திரம் எடுக்கலாம், ஒரு குறையும் இல்லை.
ஒருவரும் வெக்கப்பட போகல. எனக்கு தேவையானது இந்த கையால் நான் தான் சாப்பிடணும். மற்றவட கேட்டு என்னங்க மற்றவன் எடுத்துருவானதுக்காக பிளேட்ல எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து போட்டுட்டு அதை கொண்ட இந்த எக்கனாமிக் இதில் வந்து காப்பச்சுக்குள்ளே கொண்ட போடுறது எல்லாம் வந்து உண்மையாக வந்து கடவுளுக்கும் பொறுக்காது. ஏன்னு சொன்னால் நான் கண்ணால் பார்த்தது. நான் கூட வைஃப் உள்ளே சொல்கிறேன், நீங்கள் வேணும்னா நான் போய் எடுத்து தரேன் என்னென்னு சொல்லுவேன். ஆனால் உங்களுக்கு ஒரு ரவுண்டுக்கு தேவையான எடுங்க. 2ஆவது ரவுண்ட் அந்த சாப்பாடு விருப்பம் அந்த கறி விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அடுத்த கறியை மாற்றி எடுங்க. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டு அதில் வச்சு கொண்டு வந்து கிளீனர்ஸ்லேருந்து அங்கே கொண்ட கம்போஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டம். இதை ஒரு சாப்பாடு. அந்த சாப்பாட்டை வந்து விவசாயிகள் வந்து எப்படி கஷ்டப்படுறான்றதை வந்து நாங்கள் வந்து கொடுத்ததுக்காக நாங்கள் மெய் எழுதி போட்டு கண்டபடி மேசையில் வச்சு போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனை இவெண்ட்டுகளுக்கு போய்க்குள்ள அந்த வெயிட்டர்ஸில் வந்து அறுவறுத்து எடுப்பாங்க அந்த சாப்பாட்டை கையால் தொடாமல். அதேமாதிரி எங்களோட இவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுற ஆக்களை வந்து தமிழ் ஆக்களை வந்து காய பண்ணுறது இல்லை, வேறு நாட்டு ஆக்களை தான் அந்த கிளீனிங்கு காய பண்ணுறது. அவங்கள்ட மூத்த பார்க்கவே தெரியும், அவங்களுக்கே விருப்பம் இல்லை. யார் சாப்பிட்டது நாங்கள், யார் ஆர்கனைஸ் பண்ணது நாங்கள், ஆனால் வேலை செய்கிற ஆக்கள் வேறு ஆக்கள். அப்போ அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்றது நான் தாழ்மையாக மட்டுமே இதை பர்சனல் இது என்ன பொறுத்தவரை சாப்பாட்டை வந்து அணியாமல் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதை நான் ஆதங்கமாக சொல்கிறேன். தேங்க்யூ. அதில் இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையிலே இவ்வளோத்துக்கும் காரணம் மயூரம் தான். ஏன்னா அந்த போன 10,000 பேரும் அவ்வளோ பேருக்கும் இறால் பொரியலும் மீன் பொரியலும் கொண்டு எல்லாரும் தேடினா எங்கே போகிறது? இல்லை உண்மையில் அண்ணன் சொன்னதை நான் கேட்டேன். நான் இதில் நான் நட்சத்திரத்தை நவரிஞ்சனார். இப்போ நாங்கள் டிஸ்னிலேண்டுக்கு போவோம். அது ஒரு விடிய 10 மணிக்கு போவோம், இரவு 10 மணி வரைக்கும் 5 ஒர்க்ஸ்லேருந்து எல்லாம் நடக்கும். இப்படி ஒரு அழகான இடத்தை ஈழ மண்ணில் உருவாக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆள் தான் பாஸ்கரன் அண்ணா. சரியா? இப்போ சரி பிள்ளைகள் நடக்கும் இல்லைன்னு சொல்ல இல்லை. ஆனால் ஒவ்வொரு டெக்கரேஷனாக இருக்கட்டும், லைட்டிங்ஸாக இருக்கட்டும், அந்த சின்ன சின்ன ரைட்ஸாக இருக்கட்டும், இதை ஒரு ஐரோப்பா நாட்டில் இருக்கக்கூடியவன் மாத்திரம் இல்லை, எங்களுடைய ஒவ்வொரு ஈழத்தமிழரும் அனுபவிக்கணும்னு நினச்சி ஒரு ஆசைப்பட்டதில் நான் உண்மையாக அவரை நினச்சி பெருமைப்படுறேன்டா. பாருங்கள், டிஸ்னிலேண்டோட நாங்கள் இப்போ ஒப்பிட்டு கதைக்கிறோம். அப்போ டிஸ்னிலேண்டில் வந்து 2 இருக்குது. ஒன்று அன்லிமிட்டெட் சாப்பாடுக்கு ஒரு டேக், அன்லிமிட்டெட் ரைட்ஸுக்கு ஒரு டேக், அதை விட க்யூவில் நிற்காம போகிறதுக்கு இன்னொரு டேக். அதாவது 50 யூரோ, 80 யூரோ, 100 யூரோ. 100 யூரோ கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் முதல் 10 கிலோ நிற்பீங்க. இப்போ நீங்கள் கியூவுக்கு போகிறது. ஆனால் கியூவில் நின்று அரை மணி நேரம் அதில் வேஸ்ட் ஆகும். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பாஸ்கரன்னா இதெல்லாம் எங்கட மக்களும் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் உண்மையை ஒழிய இந்த மக்கள்கிட்ட இருந்து காசை பிடிங்கி தின்னணும்னு அவர் ஆசைப்படையில. அதே நேரம் நேர்மையாக ஒத்துக்கொண்டார். எங்களோட நிகழ்ச்சி நிரல் பிரச்சனையாக போயிட்டுது, எங்களோட ஸ்டாஃப்ட பாதுகாப்பு காரணமாகவும், அதே நேரம் எங்களால் ஒரு சின்ன இயலாம் போயிட்டுன்றதுக்காண்டி நாங்கள் 2 நாளை நிப்பாட்டுறோம். ஆனால் 4 நாளுக்கு இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவழிச்சிட்டு அதையும் தாங்கி கொண்டு, அதை விட இங்கே ஆக்கள் வந்து எல்லாரும் அடிச்சு நொறுக்கலாம். எப்படி மொத்தம் விழுந்து கிடக்கன்னா பனியால் விழுந்தோன்னா மாடு வரை மிதிக்கும், பிறகு பக்கத்தில் போகிற சும்மா கோழியும் இருக்க விராண்டி போட்டு போகும். அது இல்லை முக்கியம். இங்கே அடிப்படை எங்கேன்றதை யோசிக்கணும். நான் பாஸ்கரன் அண்ணாவுக்கு துடிப்பாட வேற இல்லை. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இந்த அண்ணன் சொல்லும் பொழுது, பிகே அண்ணன் சொல்லும் பொழுது எங்கே உதாரணம் வருது பாருங்க. டிஸ்னிலேண்டில் என்னென்னலாம் நடக்குது. அது மாதிரி தான் இந்த ரீச்சாம் இருக்கணும்ன்றதும், இந்த இலங்கையை மாத்திரமில்லை, இது உலக திருவிழாவை அவருக்கு செய்யணும். இந்தியாவில இருந்து நான் கொண்டு வந்து ஆக்களை இறக்குறேன், சமைக்கிறதுக்கு ஆக்களை இறக்குறேன், மட்டக்களப்பில் இருந்து ஒரு அம்மா கொண்டு வந்து அப்பம் சுட வைக்கிறேன். இதெல்லாம் செய்யறதுக்கு எல்லாருக்கும் மனசும் இல்லை, ஒருத்தருக்கு தேவையும் கிடையாது. என்ன உழைக்கிறோம் இல்லை, சிம்பிளாக உழைச்சோமா போனோமான்னு இருப்போம். ஆனால் எல்லாத்தையும் பார்க்கணுமென்று ஆசைப்பட்டது தான் பாஸ்கரன். அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் வச்சு விட்ட பெரிய ஆப்பு வந்து அது மயூரன் காரணம். நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்லிவிட்டேன். எப்படி முதலாவது வேலையே போய் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடியுங்கோ. எல்லாரும் போய் இறால் பொரியலுக்கு போங்கோ, இறாலுக்கு போங்கோ, லொப்ஸ்டருக்கு போங்கோ, நண்டுக்கு போங்கோ, கனவாயை தின்னுங்க. சோத்துல மாத்திரம் கை வச்சிடக்கூடாது. அது வீட்டை இருக்குதானே. அப்போ அது ஒரு டெக்னிக். அது நான் உங்களுக்கு இப்போ சும்மா ஒரு இதார்த்தமாக சொன்னதை இப்படியே பதார்த்தமாக வச்சு என்ன முடிச்சு விட்டீங்களே. பார்க்குறேன் எங்கள் மயூரன் தான் செய்துட்டோம். ஆனால் உண்மையில் ஒரு நல்ல மனுஷன். ஒரு கவலையாக இருக்கு என்னென்னா, ஒரு பெரிய வெற்றியாக நடக்க வேண்டிய ஒரு விழாவை, ஒரு பெரிய ஒரு சாப்பாட்டு திருவிழாவை, ஆனால் அதில் அவ கோவப்படுறதை பார்க்கும் பொழுதும் அது நடிப்பு மாதிரியும் தெரியல. ஒரு லேடி வந்து சொல்கிறா,
இங்க அதுதான் அந்த லேடி தான் இப்ப ஜூலி மாதிரி மாறிட்டாங்க. ஜூலி மாதிரி அவள் இப்ப நீ பயங்கர போராட்ட பொறுப்பு பெண்மணி. ஆரண்ணா அந்த கால் நடுங்குறேன்றோ கால் நடுங்குது, எனக்கு நெஞ்சு எல்லாம் ஹார்ட் எல்லாம் துடிக்குது. அவதான் அந்த பீட்டை பற்றி எல்லாம் சொல்றேன். கதைக்கிற அளவுக்கு இந்த தளங்கள்ல கதைக்கிற அளவுக்கு பாஸ்கரன் அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கவும் இல்லை. பாஸ்கரன் அதை தனக்கு ஒரு லேர்னிங் பாயிண்டா எடுத்துட்டு ஓகே அடுத்த நான் என்ன செய்வேன், அடுத்து என்ன செய்ய போறேன்றதை இல்ல பாஸ்கரன் முகத்துல தெரிஞ்ச திருப்பி நான் ஃபேஸ்புக்ல லைவ் போடுறேன்னு நினைக்காதெங்கோன்னு சொல்ற அந்த முகத்துல எனக்கு தெரியும் பாஸ்கரன் முகம் சந்தோஷமா கதைக்கிறது வேறு. அதாவது ஒரு கொய்யாப்பழத்தை வெட்டி சாப்பிட்றதும் சரி, அன்னாசி பழத்தை வெட்டி காட்டைக்கேம் அவருடைய முகம் வேறு, அவற்றை உடுப்பு அவற்றை நடை எல்லாம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அவர்கிட்ட வந்து இவ்வளவு ஒரு கேள்வி ஒன்று கேட்பாள், எங்க உங்களோட முதலாளியை வர சொல்லுங்க ஒரு கேள்வி கேட்டு விட்டுருவோம் மொக்குத்தேன். உனக்கு சாப்பாடு இல்லை, அதை விட அந்த நீ நான் இடையப்படி என்றெல்லாம் கதைக்கிறது எல்லாம் அவர் வந்து எல்லாத்தையும் தாங்குவார், இல்லைன்னு சொல்ல இல்லை. அவருக்கு தெரிஞ்சுதான் வந்து இறங்கினவர். ஆனாலும் சின்னதை கொஞ்சம் டீசெண்டா நடத்தி இருக்கலாம். அந்த பொம்பளைக்கு அவ்வளவு கோபம் வருது. கீழே எழுதிட்டாங்க. ஓகே மக்களே, முடிப்போம். நன்றி எல்லோருக்கும், நன்றி, வணக்கம். நன்றி யாதவன, நன்றி சங்கரன், என்னையா பக்கம் கடையை முடிச்சு போறீங்க. நன்றி கேசவன, நன்றி ஏசன, நன்றி பிகேன, நன்றி அருண்மயூரன். சரி லேட்டா போச்சு நீங்க. சரி நன்றி நன்றி எல்லோருக்கும் நன்றி. ஓகே மீண்டும் சந்திப்போம். லைக் அடிச்சதுக்கு நன்றி. சங்கரண்ணா வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். ஐ லவ் யூ. தேங்க்யூ. நன்றி. பாய்.